வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. ரத்தம் படிந்த சீட்டுகள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரக்கூடிய அட்டகாசமான கிரைம் த்ரில்லர் கதையாக அமைந்திருக்கிறது. கதை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். சூது பலி கேட்கும், சூது கொல்லும், ரத்தம் பெருகும். நேகன் தன்னுடைய கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று சோதனை செய்தான். கட்டுக்கட்டாக கையில் இருக்கும் பணத்தை பார்க்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைந்தான். ரெடியா என்று பணத்தை பார்த்து கேட்டான். அதன் பின்பு தன்னுடைய பாக்கெட்டில் அதை அடக்கி கொண்டான். நர்வீஸாக தன்னை தயார்படுத்திக் கொண்டான். செவ்வானத்திலிருந்து கருநீளத்திற்கு வானம் மாறிக்கொண்டிருந்தது. அவன் தினமும் செல்லும் இடத்திற்கு இப்பொழுது சென்றாக வேண்டும். ஏற்கனவே அவன் தாமதமாகிவிட்டதை உணர்ந்தான். இருசக்கர வாகனத்தில் தலைமுடி களைய வேகமாக அவன் சூதாட்ட கிளப்பிற்கு சென்றான். அவன் தினமும் செல்லும் இடம்தான். இருந்தாலும் ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அவனுடைய நண்பர்களின் வண்டி அங்கே ஏற்கனவே இருந்தது. இவங்க வேற வந்துட்டாங்களா? ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா சரி. சூதாட்ட கிளப்பிற்குள் காலடியை எடுத்து வைத்தான் நேகந்த். 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கும்பல் கும்பலாக அமர்ந்து ஒரு கையில் சிகரெட்டை ஏந்தி நச்சு புகையை உள்ளே இழுத்து இன்னொரு கை நிறைய போக்கர் கார்டுகளுடன் விளையாடி கொண்டிருந்தார்கள். கூட்டத்தில் தன்னுடைய நண்பர்களை தேடினான். அந்த இடமே அளவான வெளிச்சத்துடனும் சிகரெட் புகையால் சூழப்பட்டிருந்தது. வேகமாக நடந்து அவர்களை நெருங்கினான். அவன் நண்பர்கள் கிளம்புவதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். பெருத்த ஏமாற்றத்துடன், எங்க கிளம்பிட்டீங்க என்றான் இவன். என்னதான் நண்பர்கள் என்றாலும் அவனை விட அவர்கள் வயதானவர்கள். அவன் வயதை ஒத்த பிள்ளைகளை கொண்டவர்கள். ஒரு பெரிய பிரச்சனை, அதனாலதான் கிளம்புறோம். என்னாச்சு? அருகில் வரும்படி சொன்னார் நண்பர். எங்களோட 2 பசங்களும் சேர்ந்து தப்பான ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். நாங்க 2 பேரும் எப்பவும் போல விளையாடலாம்னு தான் வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே போன் பண்ணாங்க. இன்னைக்கு விளையாட முடியாது, நாங்க என்ன ஏதுன்னு போய் பார்த்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் அதை போய் பாருங்க. நீ வரையா? இல்ல, என்னால விளையாடாம இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. நாங்க போய் பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்றோம். அவர்கள் விடைபெற்று கிளம்பினார்கள். நேகந்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இலைகளற்ற மரமாக அசைவில்லாமல் நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது பேரர் அங்கே வந்தான். அவன் கையில் இருந்த தட்டில் செயற்கையான குளிர்பானங்கள் நிறைய இருந்தது. அதில் ஒன்றை எடுத்தான் நேகந்த். என்ன சார், விளையாடலையா? பேரர் ஒரு சிரிப்புடன் கேட்டான். அட ஏன்பா நீ வேற, விளையாடலாம்னு ஆசையா வந்தேன். திடீர்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, நீ பாத்துட்டு தான் கேக்குறியா? நான் பாக்குறது இருக்கட்டும். இதுக்குதான் வயசுக்கு தகுந்த ஃப்ரெண்ட்ஸோட பழகணுங்கிறது. அட்வைஸ் தானே, யாருக்கு வேணாலும் தரலாம். நீ சொல்றத நான் கேட்டுக்கிறேன். நான் ஒன்னு சொன்ன செய்வீங்களா? வேற யாரு கூடயாவது விளையாட சொல்லாம இரு, அதுவே போதும். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? என்னால வேற ஆளுங்க கூட எல்லாம் விளையாட முடியாது. ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாண்டு பழகிட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு விளையாடணுமா விளையாடக்கூடாதா? விளையாடணும், ஆனா ஃப்ரெண்ட்ஸு கூட தான் விளையாடுவேன். தெரிஞ்சவங்க கூட விளையாடலாம். யார் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க? நீங்க அவரை மறந்துட்டீங்க. ஞாபகப்படுத்திட்டா? துள்ளலுடன் அந்த நபருடைய பெயரை சொன்னான் பேரர். சிபி. சிபி சார மறந்துட்டீங்களா? சிபி இன்னைக்கு இங்க விளையாட வந்திருக்கானா? சிபியை நல்லா தெரியும், ஆனா அவன் கூட விளையாண்டது இல்லையே. இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கண்களில் ஆர்வம் பொங்க, எங்க இருக்கான் சிபி? நேகந்த் இப்படி கேட்டான். வாங்க, கூட்டிட்டு போறேன். அவன் வழிகாட்டவும் நேகந்த் பின்தொடர்ந்தான். ஹாய் சிபி. கணீர் என்ற குரலில் இவன் கூப்பிட்டதும் அவன் திரும்பி எழுந்து நின்றான். எந்திரிக்க வேண்டாம், உட்காரு, நான் கிளம்புறேன். என்னடா இது, என்னாச்சு? யாரு கூடயாவது இன்னைக்கு கேம் விளையாடலாம்னு பார்த்தேன். நான் கேம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறேனே. எனக்கு இன்னைக்கு விளையாண்டே ஆகணும். பதட்டமாக நேகந்த் பேசினான். சிபி அரைச்சிரிப்பு சிரித்தான். ஆக்சுவலா நானும் விளையாட தான் போறேன். நிஜமாவா சிபி? ஆமா, இங்க விளையாண்ட கேம் எல்லாம் சப்புன்னு இருந்தது. நான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன். இந்த தகவல் நேகந்தை பரபரப்பாக்கியது. சிபி, நான் இன்னைக்கு விளையாண்டே ஆகணும். நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும். நேத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வெளியில போயிட்டேன், அதனால விளையாட முடியல. இன்னைக்கு கண்டிப்பா விளையாண்டே ஆகணும். ஹெல்ப் பண்றா? என்னையும் உன் கூட உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன். அவன் ரொம்ப பிரைவசி பாப்பான்டா. நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்டா. நான் டீசெண்டா தானே இருக்கேன். ஏய், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ஒரு டைப்பு. இரு, கால் பண்ணி பேசி பார்க்கலாம். கைபேசியை எடுத்தான், அழைத்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும் பேசினான். டேய், நான் தான். இப்பதானே போன் பண்ணேன். எதுக்கு திருப்பி போன் பண்ற? அவுட் ஸ்பீக்கரில் இருந்ததால் நேகந்தால் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று தெளிவாக கேட்க முடிந்தது. அது ஒண்ணு இல்ல, என் கூட ஒரு ஃப்ரெண்டு வராரு. அதெல்லாம் வேண்டாம், நீ மட்டும் வரதா இருந்தா வா. நல்லா விளையாடுவாரு, நல்ல பிளேயர். நான் தான் சொல்லிட்டேன்ல. சரிடா அப்பா, போன வை. அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் பெருமூச்சை வெளியேற்றினான் சிபி. என்ன சிபி, உன்னோட ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டாரு? உனக்கு இன்னைக்கு விளையாடணும்ல? கண்டிப்பாடா. நேகந்த் குரலில் ஒரு அழுத்தம் தெரிந்தது. அப்ப என் கூட வா, அங்க போயிட்டு பேசி சமாளிச்சுக்கலாம். ஆல்ரைட் சிபி. ஏற்கனவே விளையாட வேண்டும் என்ற பதட்டத்தில் இருந்ததால் நேகந்த் உடனடியாக ஒப்புக்கொண்டான். சிபியை விட வேகமாக நடந்து நேகந்த் பார்க்கிங்கிற்கு வந்திருந்தான். வண்டியில் ஏறி அமர்ந்து சாவியையும் போட்டு விட்டான். 2 வீலர்ல வந்திருக்கியா? ஆமா சிபி, கார் வீட்டுல இருக்கு. உன்னோட 2 வீலரை ஸ்டாண்ட்ல போட்டு
நம்ம 2 பேரும் கார்ல போயிடலாம். குட் ஐடியா. சிபி திட்டமிட்டதை போலவே செய்தார்கள். இப்பொழுது நேஹந்த் சிபியோடைய காரில் அமர்ந்திருந்தான். எதுக்காக பதட்டமா இருக்க? இல்ல, எனக்கு விளையாடணும். அதுக்கு தானே போறோம். இல்ல, என்னோட கண்டிஷன் உனக்கு தெரியாது. விளையாடலன்னா நான் ரொம்ப அப்செட் ஆயிருவேன். நேஹந்துள் பொங்கிக் கொண்டிருக்கும் கட்டுக்கடங்காத சூதாட்ட வெறியை உணர்ந்து கொண்டான் சிபி. பலமுறை நேஹந்த் சீட்டாடிய பொழுது அவன் கண்களில் ஒரு பேராசை வழிவதை பார்த்திருக்கிறான் சிபி. ஆதலால் அடுத்த கேள்விகளை கேட்கவில்லை. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனுடன் பயணிக்கும் இயல்பை கொண்டவன் தான் சிபி. அவன் எந்த விஷயத்தையும் மாற்ற நினைக்க மாட்டான். நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நன்மைக்கோ தீமைக்கோ. அதை பற்றி சிபி எப்பொழுதுமே கவலைப்பட்டதில்லை. இன்று அவனுடைய நண்பன் வேறொரு ஆளை அழைத்து வரக்கூடாது என்று சொல்லியிருந்தான். ஆனால் அதற்கு மாறாக இப்பொழுது நேஹந்தை அழைத்து சென்று கொண்டிருக்கிறானே, அதுதான் சிபியுடைய இயல்பு. நேஹந்த் கண்களை மூடியபடி இறுக்கமாக கைகளை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தான். வண்டி திடீரென்று நின்றது. எந்த வீடும் அங்கே இருப்பதாக காணப்படவில்லை. ஃப்ரெண்டு வீடு வந்துருச்சா? இங்கிருந்து அவனோட வீட்டுக்கு கொஞ்ச தூரம் நடக்கணும். தோ அந்த சந்து இருக்கே, அதுக்குள்ளதான் இருக்கு அவனோட வீடு. இருவரும் இருட்டில் காலடியை எடுத்து வைத்து வெளியே வந்தார்கள். திடீரென்று ஒரு குளிரை உணர்ந்தான் நேஹந்த். இருவரும் நடந்தார்கள். என்னடா சந்து சந்தா கூட்டிட்டு போறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சீட்டாடுறதுக்காக நான் மலையவே ஏற சொன்னாலும் ஏறுவேன். அவன் சொன்னதை ஏற்கனவே செய்தும் இருக்கிறான். சீட்டாடுவதற்காக ஒரு சிறிய மலைக்குன்றில் ஏறியும் இறங்கி இருக்கிறான். நல்ல ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று இருக்கிறது என்று நண்பர்கள் சொன்னதால் அங்கே போய் சீட்டாடலாம் என்று நேஹந்த் நினைத்தான். அந்த அனுபவத்தை வாழ்நாளில் அவனால் மறக்க முடியாது. சீட்டாட்டம் என்ற சூது அவனை மெல்லமாக கொண்டிருந்ததை கூட அவன் அறியாமல் இருந்ததுதான் ஆச்சரியம். சுடுதண்ணீரில் தவளையை தூக்கி போட்டால் அது உடனடியாக தாவி குதித்துவிடும். இதே பச்சை தண்ணீரில் ஒரு தவளையை போட்டால் மெதுவாக அந்த தண்ணீரை சூடுபடுத்த தொடங்கினால் முதலில் தவளைக்கு வெதுவெதுப்பாக இருக்கும். அதன் பின்புதான் ஆபத்தே ஆரம்பமாகும். அந்த சந்தின் கடைக்கோடியில் ஒரே ஒரு வீடு மட்டுமே இருந்தது. சிறிய வீட்டின் முன்பு நின்ற சிபி கதவை தட்டினான். வீடு ரொம்ப சிறுசா இருக்கு, இங்கே எப்படி விளையாடுறது? நேஹந்த் வருத்தப்பட்டு கொண்டிருந்தான். அந்த தவளையின் நிலையில்தான் தான் இப்பொழுது இருக்கிறோம் என்பதை மறந்தான். அந்த வீட்டை பற்றி கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சிபி சாதாரணமாக கதவை தட்டவில்லை, அவன் ஒரு வித்தியாசமான தாளத்துடன் தட்டுகிறான் என்று நேஹந்த் புரிந்து கொண்டான். கதவு திறந்தது. உள்ளியாக இருந்த ஒருவன் உள்ளே இருந்து வெளியே வந்தான். வந்தவன் சிபியையும் நேஹந்தையும் ஒரு சேர பார்த்தான். நேஹந்த் வந்தது தனக்கு பிடிக்கவில்லை என்று முகத்தில் காட்டினான். சிபி, நான் தான் சொன்னேன்ல, அவரும் என்ன மாதிரி தாண்டா. எதுக்கு நீ கூட்டிட்டு வந்த? நான் தான் கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, விளையாடணும்னு ஆசைப்படுறாரு. விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கல, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். தப்பா? தந்திரமாக சிபி பேசிவிட்டு நேஹந்தை பார்த்து கண்காட்டினான். சிபி கண் சிமிட்டினான். ஆமாங்க, விளையாடணும்னு தான் வந்தேன். இப்படி போசனா எப்படி? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க உள்ள. திடீரென்று அவன் சிரித்த முகத்துடன் பேச தொடங்கினான். வாங்க உள்ள. சிரிக்கிறேன் என்ற பெயரில் தன் பெரிய பற்களை காட்டி அவர்களை பயமுறுத்தியபடியே வரவேற்றான். நேஹந்தும் சிபியும் உள்ளே நுழைந்து கொண்டதும் வீடே அடைந்து கொண்டதைப் போலிருந்தது. நேஹந்திற்கு வியர்க்க தொடங்கியது. சட்டையின் காலர் பகுதியை பற்றி உதறிக் கொண்டிருந்தான். சொப்னா எங்க? சிபி கேட்டதும் உள்ளே ஒரு பெண் வேறு இருக்கிறாளா என்று யோசித்தான் நேஹந்த். அவ பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. பேச்சு சத்தம் கேட்டு சொப்னா அங்கே வந்தாள். நேஹந்தை பார்த்துவிட்டு அசௌகரியம் அடைந்தாள். நேஹந்த் அவளை பார்ப்பதற்குள் அவன் தன் மனைவியை சமையலறைக்குள் இழுத்து போனான். படங்களில் வரும் காதல் காட்சியைப் போல போலியாக இருந்தது அவனுடைய செயல்பாடுகள். அந்த சிறிய சமையலறையின் ஓரத்திற்கு தன் மனைவியை தள்ளி கொண்டு வந்திருந்தான் அவன். என்ன என்று அவள் சத்தமாக தொடங்கினாள். சத்தமாக பேசாதே என்று செய்கை செய்தான் இவன். ஜகன், புதுசா வந்திருக்கிறது யாரு? சொப்னா கேள்வி எழுப்பினாள். அவன் யாருன்னு தெரியல, சிபியோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவன் நம்ம வீட்டுக்கு சீட்டாட வந்திருக்கான். விளையாடுற கால் இல்லைங்கிறதுனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். நல்ல காசோட வந்திருக்கான்னு சிபி என்கிட்ட சொன்னான். நிஜமா பணத்தோட வந்திருக்கானா? அவனை நான் சரியா பாக்கலையே. ஆளை பார்த்தா பணக்கார மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் நானும் ஒன்னும் சொல்லல. முதல்ல நீ கோவிச்சுக்குவேன்னு வேண்டாம்னு சொன்னேன். இப்போ உள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். நான் எதுக்காக யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே நம்மளோட வீட்டுக்கு 2 தடவை போலீஸ் வந்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு தடவையும் வந்தா நல்லா இருக்காதுடா. அதை பத்தி கவலைப்படாத. சிபி தானே கூட்டிட்டு வந்திருக்கான். எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன். பாத்துக்கவே இல்ல, உன்னை நான் நம்பட்டுமா? நீ என்ன நம்பலாம். உன்னோட கையால சீட் எடுத்து கொடு. சமையலறையின் ஷெல்ஃபில் இருந்த ஒரு ஜாரை எடுத்தால் சொப்னா. அந்த ஜார் முழுவதும் சர்க்கரை நிரம்பி இருந்தது. ஜாருக்குள் தன் அழகிய விரல்களை நுழைத்தாள். சர்க்கரையை பிளந்து கொண்டு சீட்டுக்கட்டை உள்ளிருந்து வெளியே எடுத்தாள். சர்க்கரையை தட்டிவிட்டு அவனிடத்தில் கொடுத்தாள். நீ எடுத்து கொடுத்ததா ராசி என்று சொன்னபடியே அதை வாங்கினான். 3 நொடிகள் கையில் வைத்துவிட்டு திரும்பவும் அவளிடத்தில் கொடுத்தான். ஏன் கொடுத்துட்ட? முதல்ல டீ எடுத்துட்டு வா. புதுசா வந்தவனை பார்த்தா சீட் ஆடுறதுக்கு ரொம்பவுமே துடிப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ ஒரு விஷயம் சொன்னா ரொம்பவுமே ஆச்சரியப்படுவ.
இப்பவே அவனோட கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு தெரியுமா? ஜெகன், அப்படியா சொல்ற? அடா ஆமா, அவனோட பதட்டத்தை இன்னும் அதிகமாக்கணும். அதுக்கு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல டீ எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் நானே சொல்றேன். அவனே பதட்டத்துல ரொம்பவுமே வெறுத்து போய் சீட் எங்கேன்னு கேட்பான். அப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்தா போதும். சரி ஜெகன். சொப்னா ஜெகனை மயக்கும் விதமாக சிரித்தாள். நான் டீ போடுறேன், நீ போ. நேகந்த் வெளியே வியர்த்து கொண்டிருந்தான். பயங்கரமான அழுத்தத்தில் இருந்தான். ஆதலால் எழுந்தான். சிபி வந்ததிலிருந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு வார பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான். ஜெகன் சமையலறையிலிருந்து வெளியே வந்தான். நடைபாதையில் நடந்து முன் அறைக்கு வந்தான். ஏன் சார் கிளம்புறீங்க? நான் கிளம்பல, எனக்கு ஸ்மோக் பண்ணணும். இதை கேட்டதும் பெரிய பற்களை காட்டி பயங்கரமாக சிரித்தான் ஜெகன். பேச முடியாமல் தவிப்பவனைப் போல பலமாக மூச்சு வாங்கினான். சிகரெட் குடிக்கிறதுக்காக எதுக்கு சார் வெளியில போறீங்க? இங்கேயே குடிங்க, விட்டா தனியா ரூம் எல்லாம் கேப்பீங்க போலயே. நேகந்த் வேகமாக அமர்ந்தான். சிகரெட்டை பெட்டியிலிருந்து உருகினான். பற்ற வைத்தான். உடல் நலத்திற்கு தீங்கான நச்சு புகையை சர் என்று உறிஞ்சினான். 5-6 முறை புகையை உள்ளே இழுத்து வெளியே விட்ட பிற்பாடுதான் அவன் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தான். ஆனால் ஆசுவாசம் அடைய விடாமல் அந்த சிறிய அறை சூடானது. தொடர்ந்து சிகரெட்டை புகைத்து கொண்டே இருந்தான். அவனை சுற்றி தாறுமாறாக சிகரெட் புகை பரவியது. அந்த அறை மிகவும் சூடாகிக் கொண்டே இருந்தது. அதிகப்படியான வெப்பத்தின் காரணத்தினாலும் புகை பிடித்துக் கொண்டே இருப்பதனாலும் வியர்த்து வழிந்து எரிச்சலுடன் கலந்த மன வருத்தத்திற்கு ஆளானான். நேகந்த் புகைப்பிடித்து அந்த அறையை உஷ்ணமாக்கியது போதாது என்று இப்பொழுது சிபியும் ஒரு சிகரெட்டை கையில் எடுத்துக்கொண்டான். நேகந்த், லைட்டர் கொடு. நேகந்த் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான். ஒரு விதமான தயக்கத்துடன் லைட்டரை சிபியிடம் கொடுத்தான். அவனுடைய தயக்கத்திற்கான காரணமே அந்த சூழ்நிலைதான். ஒருவர் புகைப்பிடித்ததற்கே அறையுள் அமர முடியவில்லை. இருவர் புகைப்பிடித்தால் அந்த அறை குட்டி நரகமாகிவிடும். சிபியும் பற்ற வைத்து இழுக்க தொடங்கியதும் அந்த அறை குட்டி நரகமானது. அசௌகரியத்தின் உச்சத்தில் நேகந்த் இருக்கும் பொழுது சொப்னா அங்கே வந்தாள். ஒருவித அழுத்தத்தில் இருந்த நேகந்த் சொப்னாவை நிமிர்ந்து பார்த்தான். நேகந்தோடைய கண்களுக்கு சொப்னா அழகு பதுமையாக தெரிந்தாள். என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கா? அட கடவுளே, இதை நான் எதிர்பார்க்கலையே. இப்படி ஒரு பொண்ணா இவ்வளவு அழகா இருக்க முடியுமா? சொப்னாவை பார்த்து நேகந்த் வியந்து மனதில் குதித்து கொண்டிருந்த பொழுது அவளும் அவனை பார்த்தாள். புகையின் காரணமாக அவளுக்கு இருமல் வந்தது. தொடர்ந்து 3 முறை இருமினாள். சொப்னா, சாரி. நேகந்த் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிகரெட்டை அணைக்க போனான். அவன் கைதான் ஆஸ்ட்ரேவை நோக்கி நீண்டு கொண்டிருந்ததே தவிர அவன் கண்கள் அவளிடத்திலேயே லயித்தன. ஜகனும் சிபியும் அதை பார்த்தார்கள். ஜகன் சுதாரித்து கொண்டவனாக, இருமிட்டே நின்றுகிட்டு இருந்தா எப்படி? கெஸ்டுகளுக்கெல்லாம் டீய கொடுமா என்று கட்டளையாக சொன்னான். சொப்னா எழிலான சிரிப்புடன் தேநீர் குவளையை எடுத்து நேகந்திடம் கொடுத்தாள். அதன் பின்பே மற்ற இருவருக்கும் கொடுத்தாள். அனைவரும் தேநீரை பருகினார்கள். சமையலறைக்கு செல்லும் பாதையை மறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள் சொப்னா. முன்னறையிலிருந்து பார்த்தால் சமையலறை தெரியாது. அந்த வீட்டின் அமைப்பே வித்தியாசமாக இருந்தது. முன்னறையிலிருந்து சிறிது தூரம் நடந்து அதன் பின்பு திரும்பினால் மட்டுமே சமையலறையை அடைய முடியும். சமையலறையில் இருந்தால் முன்னறையில் என்ன நடக்கிறது என்று தெரியாது. சமையல் அறையையும் முன் அறையையும் இணைக்கும் பாதை இருளில் மூழ்கி இருந்தது. நேகந்தோடைய கண்கள் இப்பொழுதும் சொப்னாவை விட்டு அகலவில்லை. அவள் ஒயிலாக நின்றபடியே தேநீரை பருகிக் கொண்டிருந்தாள். ஒரு நொடியில் நேகந்த் அவளை பார்த்து மெய்மறந்து சீட்டாடும் வெறியை கூட தொலைத்து விட்டான். சொப்னா, டீ அட்டகாசம், செம டேஸ்டா இருந்தது. புன்முறுவல் பூத்தபடியே டம்ளாரை வாங்கி கொண்டாள் சொப்னா. ஏற்கனவே புகைப்பிடித்துக் கொண்டும் சிறிய அறையில் இருந்து கொண்டும் இருந்தவர்கள் இப்பொழுது சூடான தேநீரையும் பருகியதால் கண்கள் எல்லாம் நேகந்திற்கும் சிபிக்கும் சிவந்து போனது. ஜகன் நடந்த அனைத்தையும் பார்த்தவனாக இடைமறிப்பவனாக பேசினான். சார், எங்க வீடு கொஞ்சம் சிறுசு, தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க இப்படிதான் இருக்கும். பரவாயில்ல, அதுல என்ன இருக்கு? நேகந்த் சொப்னாவை பார்த்து பதிலளித்துக் கொண்டிருந்தான். ஜகன் இந்த இடத்தில் மொக்கையானான். கதவை திறந்து வைக்கலாம், ஆனா சொப்னா ஒரு மாதிரி இழுத்து நிறுத்தினாள். ஜகன் சொப்னா விட்ட இடத்திலிருந்து பெரும் குரல் எடுத்து பேசலானான். அது ஒண்ணுமில்ல, சொப்னா தயங்குறான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் படுபாவிங்க. நாம சீட்டாடுறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை. நேகந்த் ஜகனை பார்க்காமல் எங்கேயோ பார்த்து தலையசைத்தான். இதுவெல்லாம் நடக்கும் பொழுது சிபி மிகவும் அமைதியாக இருந்தான். ஒரு நாள் முழுவதும் அவனை அந்த வீட்டில் காத்திருக்க சொன்னாலும் அதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாய் அவன் நடந்து கொண்டான். ஆனால் நேகந்தால் அப்படி இருக்க முடியுமா? விளையாட வேண்டும் என்ற வெறி அவனுள் கூடிக்கொண்டே இருந்தது. கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? பொறுமை இல்லாமல் கேட்டுவிட்டான். ஜகன் அதை கேட்டு லேசாக சிரித்துவிட்டு, விளையாடலாமே, சொப்னா எடுத்துட்டு வாமா. சொப்னா சமையல் அறைக்கு போனாள். அவள் வரும் வரை காத்திருந்து வந்ததும் அவளுடைய கையில் இருக்கும் விஷயத்தை பார்த்து ஏமாந்து போனான். அவர்கள் உண்பதற்காக நொறுக்கு தேனீகளை எடுத்து வந்திருந்தாள். நேகந்த் கடுப்பானான். எனக்கு விளையாடணும்,
அதுக்குதான் நான் இங்க வந்தேன். மிருகத்தனமாக கத்தினான். அந்த சிறிய வீடு அவன் சத்தத்தால் அதிர்ந்தது. சொப்னா உண்மையாலுமே பயந்து போனாள். அவளுடைய ஓவியமான கண்கள் படபடத்தது. கத்திவிட்டுத்தான் நேஹந்த் சொப்னாவை பார்த்தான். அப்பொழுதுதான் என்ன செய்திருக்கிறோம் என்றே அவனுக்கு உரைத்தது. சாரி சொப்னா, எல்லாருக்கும் சாரி. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஜெகன் சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்தான். சிபி இப்பொழுதும் அந்த வார பத்திரிகையை பிரட்டி கொண்டிருந்தான். நேஹந்த் அமைதியானதும் சிபி ஜெகனிடம் திரும்பினான். உனக்கு அறிவில்லையா? அவன் தான் விளையாடணும்னு சொல்றான்ல. டீ எடுத்துட்டு வரீங்க, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரீங்க, எப்படா கார்டு எடுத்துட்டு வருவீங்க? பலமாக ஜெகன் திட்டு வாங்கினான். வாங்கிய திட்டின் விளைவாக அவன் அமர்ந்திருந்த இருக்கையை குத்தினான். சிபி அதை பார்த்தான். நேஹந்த் அதை கவனிக்கவில்லை. சொப்னா குனிந்து மேஜை மீது இருந்த நொறுக்கு தீனி தட்டை எடுத்தாள். நேஹந்த் அவளுடைய மென்மையான கைகளை தொட்டான். இறுக்கமாக கரத்தை பற்றி வேண்டாம் என்பதை போல தடுத்து நிறுத்தினான். சோக முகத்துடன் அவனை பார்த்தாள் சொப்னா. நான் சாப்பிட்றேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். ஜெகன் இப்பொழுது அவனுடைய கரத்தை பார்த்தான். நேஹந்த் உடனடியாக கரத்தை உருவி கொண்டான். சாப்பிட்றேன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து நின்றாள். சாப்பிடுங்க, கேம் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆகுதுல்ல. சிரிப்புடன் சாப்பிட்டான் நேஹந்த். நேரம் வேகமாய் நகர்ந்தது. நேஹந்துடைய அனைத்து செயல்பாடுகளையும் கவனித்துக் கொண்டே இருந்தான் ஜெகன். அவன் என்னதான் சொப்னாவிடம் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தாலும் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை என்று புரிந்து கொண்டான் ஜெகன். நேஹந்த் அசௌகரியமாக நெளிந்து கொண்டே இருந்தான். பைத்தியம் பிடிக்காத குறையாக நேஹந்த் இருக்கிறான் என்று புரிந்ததும் ஜெகன் சொப்னாவிற்கு கண்காட்டினான். சொப்னா விடுவிடுவென்று சமையலறையை நோக்கி போனாள். அவள் திரும்பி வந்தபொழுது கையில் சீட்டுக்கட்டு இருந்தது. அதை மேஜை மீது வைத்தாள். சீட்டையும் சொப்னாவையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே இருந்தான் நேஹந்த். சொப்னா அவள் இருந்தால் இதே தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று புரிந்து கொண்டு சமையலறையை நோக்கி விரைந்தாள். சிபி இதையெல்லாம் பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அப்படி காட்டிக்கொண்டால் ஜெகன் சிபிக்கு எதிராக திரும்பி விடுவான். நீ கூட்டி வந்தால் எப்படி இருக்கிறான் பார்த்தாயா என்று நேருக்கு நேராக கேள்வி கேட்பான். கண்டுகொள்ளாததைப் போல் இருந்து விட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே என்று சொல்லிவிடலாம். இல்லை என்றால் நீ பார்த்தாயல்லவா, உனக்கு தெரியும் தானே என்று கேள்விகளை தேவையில்லாமல் அடுக்குவான். சொப்னா நகர்ந்ததும் நேஹந்த் வேகமாக சீட்டுக்கட்டை கையில் எடுத்தான். ஆனால் ஜெகன் அவனை தடுத்தான். நீங்க எங்களோட கெஸ்ட். நான் தான் கார்டை ஷஃபிள் பண்ணுவேன், நான் தான் கார்டையும் போடுவேன். நான் போடுறேன், டைம் ஆச்சு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா சமைச்சு பரிமாறுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும். என தடுக்காதீங்க. அவன் கார்டுகளை எடுத்து வேகமாக ஷஃபிள் செய்ய தொடங்கினான். இப்பொழுது விளையாட்டு தொடங்கிவிட்டது. நேஹந்திற்கு பயங்கரமான மகிழ்ச்சி. ஜெகன் சீட்டுக்கட்டுகளை களைத்து களைத்து ஒன்று சேர்த்துவதை கூர்ந்து கவனித்தான் நேஹந்த். அவன் இத்தனை வருட சூதாட்ட வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறான். ஆனால் ஜெகனைப் போல அட்டகாசமாக சீட்டை குலுக்கியவனை பார்த்ததே இல்லை. சிபி, இங்க பாரு எப்படி ஷஃபிள் பண்றாருன்னு. இவரு பயங்கரமான கை போல. சீட்டு விளையாட்டுல அவன் மாஸ்டர். சீட்டை மட்டும் தொட்டுட்டான்னு வெயி, பயங்கரமா விளையாடுவான். எதிர்த்து இருக்கிறவங்க எல்லாம் ஓடிடுவாங்க. நல்லா ஷஃபிள் பண்றதுனால நல்லா விளையாடுவாருன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு எதிரில நான் விளையாட போறேன். கேமு பயங்கரமா இருக்க போகுது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதாய் சிரித்தான் சிபி. இப்பொழுதுதான் என்னுடைய ஞாபகமே உனக்கு வந்ததா என்பதாய் ஒரு பார்வையை வேறு செலுத்தினான். ஜெகன் நன்றாக சீட்டை குலுக்கினான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவன் தொடர்ந்து சீட்டை குலுக்கிக் கொண்டே இருந்ததுதான். நேஹந்த் இதை கவனிக்காமல் விடுவானா? எப்பொழுது குருவி அமரும் பனங்காய் விழும் என்று காத்திருக்கிறானே, அவன் பார்க்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜெகன், நேத்துக்கு நைட்டு தான் விளையாண்டமா, அதுதான் கார்டெல்லாம் அப்படியே செட்டா இருக்கு, அதோட விளையாட முடியாதுல்ல. ஷஃபிள் பண்ணலைன்னா ஈஸியா டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வெளியில் இப்படி சொன்னாலும் நேஹந்த் அழுத்தத்தில் குமுறுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தான் ஜெகன். 3 பேருக்கும் சரியாக சீட்டுகளை பிரித்து போட்டான். நேஹந்த் காணாததை கண்டதைப் போல ஆர்வத்துடன் சீட்டுகளை பார்த்தான். ஆனால் நேஹந்த் சீட்டுக்கட்டுகளை எடுக்கவில்லை. கார்டை எடுங்க, ஆரம்பிக்கலாம். நீங்க தானே ரொம்பவுமே ஆர்வமா இருந்தீங்க. எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. பணம் வைக்காம நான் சீட் ஆடுறதே இல்ல. பணத்தை வைக்காம நான் சீட்டை தொடமாட்டேன். பணமா சார்? நம்ம வீட்டுல விளையாண்டு இருக்கோம். வீட்டுல விளையாடும் போது சாதாரணமா விளையாடுறதுனா சார் நல்லது. காசெல்லாம் வச்சு விளையாண்டா பிரச்சனை ஆயிரும் சார். ஹேய், நீ சொன்னதையே உனக்கு திருப்பி சொல்றேன். வீட்டுக்குள்ள தானே விளையாடுறோம், யாரு வந்து பார்க்க போறாங்க? ஜெகன் பயங்கரமாக யோசித்தான். மற்றவர் வேண்டுமென்றால் காசை வைக்காமல் சீட்டாடலாம். ஆனால் நேஹந்த் சுவாரஸ்யத்திற்காக சீட்டாடுபவன். பணத்தை வைத்து விளையாடினால் அது போகுமோ அல்லது வருமோ என்ற ஆர்வ மிகுதி ஏற்படும். அதில் ஒரு விதமான போதையும் உண்டு. சீட்டாட்டம் போன்ற மற்ற சூதாட்டங்கள் மூளைக்கு போதையை தரக்கூடிய விஷயங்கள் தான். ஆதலால் தான் அதை தொட்டவன் அதிலிருந்து மீள்வதில்லை. ஜெகன் யோசித்துக் கொண்டே இருந்ததால் நேஹந்த் சிபியை பார்த்தான். சிபி, நீ கொஞ்சம் பணம் வை. அப்பதான் நம்ம ஜெகனுக்கு பணம் வைக்கலாங்கிற யோசனை கொஞ்சமாவது வரும்.
ஏற்கனவே இதற்கு தயாராக இருந்தவனைப் போல சிபி உடனடியாக பணத்தை எடுத்து வைத்தான். வாயை குவித்து உஃபென்று ஊதி சிபி ஜெகனை திரும்பி பார்த்தான். பணம் வைத்தாடுவதெல்லாம் என்ன புதிய விஷயமா என்று கேட்பதாக இருந்தது அந்த பார்வை. நான் 1000 2000 பணத்தை வைக்கிட்டா? ஜெகன் முன் வந்து கேட்டான். நீ 1000ங்கள்ல வைப்பையோ லட்சத்துல வைப்பையோ அதை பத்தி பிரச்சனை இல்ல, நீ பணம் வைக்கணும். அன்இக்குவலான அமௌண்ட்ஸ்ல பெட்ஸை பிளேஸ் பண்ணும்போதுதான் த்ரில்லே கிடைக்கும். புரியல நீங்க சொல்றது. உதாரணத்துக்கு உனக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நான் 10 ரூபா வைப்பேன், சிபி 5 ரூபா வைப்பான், நீ 1 ரூபா வைப்ப. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு மொத்த பணமும் போயிரும். வெவ்வேறு தொகைகள்ல அதிகமாவோ கம்மியாவோ பணத்தை நம்ம வச்சு சூதாடும் போது பயங்கரமான த்ரில்லும் ஃபன்னும் நம்மளுக்கு கிடைக்கும். கேட்கறதுக்கு வேணா இந்த மேட்டர் ரொம்பவுமே நல்லா இருக்கும். எல்லாரும் ஈக்குவலாவே பெட் பண்ணலாம். ஒருத்தர் கம்மியா வச்சு இன்னொருத்தர் அதிகமா வச்சா அது சண்டையில தான் போய் முடியும். நேரந்து பேசி முடித்ததும் வேகமாக இப்படி சொன்னான் சிபி. அதெல்லாம் இல்ல, நான் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். சண்டை போடுறதுக்கு நாம என்ன சின்ன குழந்தைகளா? கேம் ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுது. அவரு சொல்ற மாதிரியே பண்ணலாம். ஜெகன் நேகன் சொன்ன விஷயத்திற்கு ஒப்புக்கொண்டவனாக பேசினான். சொப்னா குரல் கொடுத்ததும் அவள் வந்தாள். கொஞ்சமா பணம் எடுத்துட்டு வாமா. பணம் வந்ததும் அதை எடுத்து மேஜையின் மீது வைத்தான். இந்த முறை நேகன் சொப்னாவை பார்க்கவில்லை. அவள் உடனடியாக அங்கிருந்து கிளம்பினாள். சீட்டுகளை அனைவரும் எடுத்துக்கொண்டார்கள். நேகந்த் தன்னுடைய பணத்தின் பங்கை வைத்தான். விளையாட்டு ஆரம்பமாகியது. சீட்டுகள் கைமாறியது. சிபி மிகவும் கவனத்துடன் விளையாடி கொண்டிருந்தான். ஒவ்வொரு சீட்டையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தான். தேவையில்லாத சீட்டுகளை சரியாக கழித்தான். சிபி கவனத்துடன் விளையாடி கொண்டிருக்கையில் நேகந்த் அதற்கு எதிர்மாறாக விளையாடி கொண்டிருந்தான். மலையின் உச்சியில் கால்கள் வழுக்க நின்று கொண்டிருப்பவனைப் போல நேகந்த் விளையாட்டில் வழுக்கிக் கொண்டிருந்தான். குடிபோதையில் இருப்பவனைப் போல செயல்பட்டு கொண்டிருந்தான். எந்த கார்டுகளை அவன் தேர்ந்தெடுத்தான், எந்த கார்டுகளை வெளியேற்றினான் அவனுக்கே தெரியாது. விளையாட வேண்டும் என்ற வெறி விளையாட்டை கூட மறைத்து விட்டது. கொஞ்சம் கவனமா விளையாடு, சிபி நேகந்திடம் சொன்னான். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் விளையாடுவேன். நீ சொன்னால் கேட்க மாட்டாய் என்பதை போல தலையை உலுக்கி கொண்டான் சிபி. ஜெகன் மிகவும் சாதாரணமாக விளையாடினான். ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சீட்டை பார்த்து அவன் மிகவும் நொந்து கொண்டான். இப்படியே மூவரும் விளையாடி கொண்டிருக்க சிபி முதல் ஆட்டத்தில் ஜெயித்து விட்டான். பாரா சிபி, நீ இந்த தடவை ஃபர்ஸ்ட் டிக் அடிச்சிருக்க, ஆச்சரியமா இருக்கு. ஜெகனுடைய ஆச்சரியத்தை சிபி கண்டுகொள்ளவில்லை. மொத்த பணத்தையும் எடுத்து பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்துக் கொண்டான். என்னதான் முதல் ஆட்டத்தை கவனமில்லாமல் விளையாடுவேன் என்று நேகந்த் பெருமை அடித்துக் கொண்டாலும் சிபி ஜெயித்தது அவனுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. அவன் முகம் அதை காட்டியது. நேகந்த் இந்த முறை கவனமாக விளையாட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். கவனமாக விளையாடவும் வேண்டும், இரண்டாவது ஆட்டத்தை ஜெயித்து விடவும் வேண்டும். இதுவே அவன் குறிக்கோள். ஜெகன் நேகந்துடைய தன்னம்பிக்கை மற்றும் தீர்மானத்தை உடைக்கும் விதமாக பேசத் தொடங்கினான். சார், நீங்க சிபி விளையாண்டு பார்த்தது இல்லையே, வேட்ட நாய் மாதிரி விளையாடுவான். அவனை அவ்வளோ ஈஸியாலாம் அடிக்க முடியாது. காடை எடுத்துட்டான்னா பரபரன்னு விளையாடுவான். ஆனா பார்த்தா சும்மா இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்து விளையாடுங்க அவங்கிட்ட. ஜெகன் பேசியதை நேகந்த் மனதுள் குறித்து வைத்துக் கொண்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். மனதில் இருந்ததை வெளியில் கொட்டினான். சிபி போன விளையாட்டில் ஜெயித்ததால் அவனை சீட்டுகளை குலுக்கினான். இரண்டாவது ஆட்டம் தொடங்கியது. நேகந்த் அந்த குடிபோதை உணர்விலிருந்து வெளியே வந்து விட்டான். கூர்மையானான். எப்படி சிபி விளையாடினானோ அதே போல ஒவ்வொரு சீட்டையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தான். சுத்தமாக ஒரு சீட்டு தேவையே இல்லை என்ற நிலை வரும்பொழுது மட்டுமே சீட்டை கழித்தான். மற்றவர் தூக்கி போடும் சீட்டை எடுக்காமல் நீளமாக பரப்பி வைக்கப்பட்டிருந்த பொதுவான டெக்கிலிருந்தே கார்டுகளை எடுத்தான். விளையாட்டு மிகவும் சூடு பிடித்து நகர்ந்து கொண்டிருந்தது. ஜெகன் தன் சட்டை பட்டன்களை கலற்றினான். சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, புழுக்கமா இருக்குது. நீ எது வேண்டுமானாலும் செய், என்னுடைய கவனம் எல்லாம் ஆட்டத்தில் மட்டும்தான் என்று சீட்டை பார்த்து கொண்டிருந்தான் நேகந்த். இந்த முறை பணத்தை வைக்கும் பொழுது மற்றவர்களை விட சிபி அதிக பணத்தை போட்டிருந்தான். போன விளையாட்டில் அவன் ஜெயித்ததால் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தான். வழக்கம் போல அவன் கவனமாக விளையாடினான். சிபி ஜெகன் சொன்னதை போல பெரிய வேட்டை நாயாக இருக்கலாம். ஆனால் நேகந்த் இந்த சீட்டு விளையாட்டை பொறுத்தவரையில் பெரிய கை. பல வருட அனுபவம் அவனுக்கு இருந்தது. அவனை பற்றி மற்ற இருவருக்கும் சரியாக தெரியாதது. அவனை பொறுத்தவரையில் நல்ல விஷயமே. ஒருவன் எப்படி விளையாடுவான் என்று எதிராளிக்கு தெரிந்துவிட்டால் அந்த விளையாட்டில் சுவாரஸ்யமே இருக்காது. நேகந்த் எப்படி விளையாடுவான் என்று ஜெகனுக்கு தெரியாது. சிபியும் ஜெகனும் எப்படி விளையாடுவார்கள் என்று நேகந்திற்கு தெரியாது. ஜெகன் எப்படி விளையாடுவான் என்று சிபிக்கும், சிபி எப்படி விளையாடுவான் என்று ஜெகனிற்கும் ஓரளவு தெரியும். சிபி நேகந்த் விளையாடுவதை பார்த்திருக்கிறானே தவிர அவன் எப்படி விளையாடுவான் என்று தெரியாது. ஆதலால் ஆட்டம் மிகவும் சூடு பிடித்து நகர்ந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டிருக்கும் ஆட்டம் தனக்கு சாதகமாக தன் திசையில் திரும்புவதை உணர்ந்தான் நேகந்த். திடீரென்று அவனுள் ஒரு மகிழ்ச்சி பரவியது. இது போன்ற எதிர்பாராத திருப்பங்களுக்காகத்தானே அவன் சீட்டை விளையாடுகிறான். அவன் மகிழ்ச்சியை வெளியில் காட்டாமல் மற்றவர்களுடைய முகம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தான். சிபியின் முகம் தீவிரமாக இருந்தது.
ஜெகனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஆட்டத்தை ஜெயிக்க போகும் நபருடைய சிரிப்பு தென்பட்டது. ஆனால் ஜெகன் ஜெயித்து விட்டால் நேஹந்த் நினைத்தது நடக்காதே. இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று அவன் மிகவும் மோசமாக ஆசைப்பட்டான். ஆட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் உடனடியாக தனக்கு சாதகமாக மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். சீட்டாட்டத்தை பொறுத்தவரையில் பல வித்தைகளை கையில் வைத்திருப்பவன் தான் நேஹந்த். அதிலிருந்து ஒரு வித்தையை கையில் எடுத்தான். அதற்கு அவன் வைத்திருக்கும் பெயர் வெள்ளத்தை ஏற்படுத்துதல். இந்த முறை விளையாடி கொண்டிருப்பவரை குழப்பிவிடும். முதலில் பரவியிருக்கும் பெரிய டெக்கிலிருந்து சீட்டை எடுக்க வேண்டும். எடுத்த சீட்டு தனக்கு சாதகமாக இருக்கிறதா என்று வைத்து பார்ப்பதைப் போல அங்கும் இங்கும் சீட்டோடு சீட்டு வைத்து உரசி பார்த்துவிட்டு கையில் விசிறியைப் போல பிடித்திருக்கும் மொத்த சீட்டுகளையும் ஒரு சீட்டு கட்டாக மாற்றி திரும்பவும் டெக்கிலிருந்து எடுத்த சீட்டையே கீழே போட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் தன் கையில் இருக்கும் சீட்டை கலைக்காமலேயே எதிராளிக்கு சீட்டை கொடுக்க முடியும். இது சாதாரண யுக்திதான். ஆனால் விளையாட்டின் விதிகளை பயன்படுத்தித்தான் எதிராளியை தோற்கடிக்க வேண்டும். இதே போல தொடர்ந்து சீட்டுகளை போட்டுக்கொண்டே இருந்தால் எதிராளி குழப்பமடைவான். பெரிய டெக்கிலிருந்து எடுக்கும் பொழுது சீட்டு நன்றாக கலைந்திருக்கும். எதிராளிக்கு தேவையான சீட்டு கிடைப்பதற்குண்டான நிகழ்தகவு மிகவும் குறைவு. ஆனால் இதை செய்யும் பொழுது யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது. அதுவும் அல்லாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேஹந்த் இதை போன்ற தந்திரத்தை எல்லாம் மிகவும் சுலபமாக கையாளக்கூடியவன். இப்பொழுதும் அந்த தந்திரத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி மிகவும் சாதாரணமாகவே செய்தான். ஆட்டத்தில் இதுபோல மிகவும் தந்திரமாக நடந்து கொள்பவர்கள் ஜெயிப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம். நேஹந்த் தன்னுடைய திட்டத்தில் பாதி அளவு வெற்றி அடைந்திருந்த பொழுது ஜெகன் இவனுடைய திட்டத்தை பற்றி வேகமாக கண்டுபிடித்து விட்டான். விளையாட்டை போட்டு நிரப்பாதீங்க சார், நிரப்பாதீர்கள் என்று அவன் குறிப்பிட்டது சீட்டுகளை வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் அவனுடைய தந்திரத்தை தான். நேஹந்த் தன்னுடைய ஆட்டத்தை பற்றி புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றதும் எச்சில் விழுங்கினான். அவன் தொண்டை பந்துகள் ஏறி இறங்கியது. சிபி கண்டுபிடித்து விட்டானா என்று அவனை பார்த்தான். அவன் விளையாட்டில் மூழ்கி போயிருந்தான். நேஹந்தும் ஜெகனும் எதிர்பார்க்காத விதமாக இப்பொழுது சிபி நேஹந்த் செய்த அதே தந்திரத்தை கையில் எடுத்தான். கார்டுகளை டெக்கிலிருந்து எடுத்து அதை அடுத்தவருக்கு அப்படியே அனுப்பினான். அதனுடன் சேர்த்தி தன்னுடைய கையில் இருக்கும் சீட்டுகளையும் அனுப்பினான். நேஹந்தை பொறுத்தவரையில் இது ஒரு புதிய தலைவலிதான். என்கிட்டயா என்னோட கத்திய காட்டுறியா? சுயமா யோசிச்சு விளையாடுங்கடா. அடுத்த சில நிமிட ஆட்டம் பதட்டத்திலும் அழுத்தத்திலும் வேகமாக நகர்ந்தது. வேகமாக நகர்ந்ததால் ஆட்டத்தின் முடிவும் வேகமாக ஏற்பட்டது. நேஹந்த் தன்னுடைய சீட்டுகளை மேஜையின் மீது பரப்பினான். ஆம், அவன் ஜெயித்து விட்டான். அவன் கண்கள் மிளிர்ந்தது. மகிழ்ச்சியாக பணத்தை கையில் எடுத்துக்கொண்டான். எந்தவிதமான காரணமும் இல்லாமல் பணத்தை எண்ணினான். அதுவும் ஒரு வகையில் அதுவும் அவனுக்கு போதையை கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கலாம். ரொம்ப த்ரில்லா விளையாடி ஜெயிச்சிட்ட, வாழ்த்துக்கள்டா என்று சிபி சொன்னான். சார், நான் உங்களை என்னமோ நினைச்சேன். அட்டகாசமா விளையாடுறீங்களே, சூப்பரான கேம் சார், கிரேட் கேம் சார். ஜெகன் அவன் பங்கிற்கு ஏற்றி விட்டான். நீங்க என்னையும் சிபியையும் ஈஸியா தோக்கடிச்சிட்டீங்க. சிபியை தோக்கடிக்கிறதெல்லாம் சாதாரணமா? ஜெகன் பேசிய எந்த வார்த்தைகளும் நேஹந்துடைய காதில் போய் இறங்கவில்லை. அவன் ஒரு தனி உலகத்தில் இருந்தான். தோற்று போன பொழுது ஏங்கியவன், கோபத்தில் இருந்தவன் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தான். சில நிமிடங்களுக்கு என்ன நடந்தது என்றே அவனுக்கு தெரியவில்லை. பணத்தை தொடர்ந்து எண்ணுவதிலேயே அவன் மிகவும் கவனமாக இருந்தான். சுலபமாக எண்ணக்கூடிய அளவில்தான் பணம் இருந்தது. அவன் திரும்பவும் திரும்பவும் எண்ணிக்கொண்டே இருந்ததால் அதிக நேரம் பிடித்தது. ஒரு வழியாக சட்டை பாக்கெட்டுக்குள் பணத்தை வைத்துவிட்டு நிமிர்ந்தான். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் சொல்லிய நேஹந்த் எழுந்து நின்றான். சார், நீங்க எதுக்கு போறீங்க? சொப்னாவை கொண்டு வந்து தர சொல்றேன். இல்ல, நான் போறேன். அவன் பேசியது ஜெகனுக்கு புரிவதற்குள் அடுத்த வார்த்தையை சிந்தாமல் வேகமாக அவன் நகர்ந்திருந்தான். ஜெகனால் அவனை நிறுத்த முடியவில்லை என்பதுதான் உண்மை. அவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் வந்ததிலிருந்து அவன் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். ஒண்ணு சரியில்லையே, வந்ததிலிருந்து ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப கூட எந்திரிச்சு போகும்போது ஒரு ஆர்வமா எந்திரிச்சு போறானே. வெளியில் ஜெகன் யோசித்துக் கொண்டிருக்கையில் நேஹந்த் சமையல் அறைக்குள் நுழைந்தான். சொப்னா பாந்தமாக சமையலறையின் திட்டில் சாய்ந்தபடியே தன் ஸ்மார்ட் போனை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பூனை போல நகர்ந்து அவளை நெருங்கினான். சத்தமில்லாமல் அவன் அருகில் வந்ததால் அவள் அதிர்ச்சியானாள். என்ன வேணும் உங்களுக்கு? அவள் என்னமோ சாதாரணமான தொனியில் சாதாரண குரலில் தான் கேட்டாள். ஆனால் அவன் அவள் சொன்னதை அப்படியே தவறான அர்த்தத்தில் ஏற்றுக்கொண்டான். எனக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. முதல்ல குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அவளை இடிப்பதைப் போல நெருக்கமாக நின்று கொண்டிருந்தான் அவன். சிரமப்பட்டு அவனிடத்திலிருந்து வெளியே வந்து அவள் தண்ணீர் குடத்தை நெருங்கினாள். முதலில் அவள் நடந்து செல்வதை இவன் பின்னிருந்து கவனித்தான். இப்பொழுது தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருப்பதை பார்த்தான். தலைமுடி, நெற்றி, புருவங்கள், அழகிய கண்கள், செடுக்கின்ற மூக்கு, மென்மையான இதழ்கள் என்று அவனுடைய பார்வை நகர்ந்து கொண்டிருக்க அவள் தண்ணீரை குவளையில் நிரப்பி அவனிடத்தில் கொடுத்தாள். மடக் மடக்கென்று தண்ணீரை குடித்தவன் பார்வையெல்லாம் அவள் மீதே இருந்தது. அவன் எங்கே பார்க்கிறான் என்று அவளால் உணர முடிந்தது.
அசௌகரியமாக நெளிந்தாள் சொப்னா. அவன் அதிகமாக தண்ணீரை கேட்டு கேட்டு வாங்கி குடித்தான். டொப்பென்று குவளையை சமையல் திட்டில் வைத்தான். இன்னும் ஆழமாக சொப்னாவை பார்த்தான். எதற்காக இவன் இவ்வளவு ஆழமாக பார்க்கிறான் என்பதே சொப்னாவுடைய சந்தேகமாக இருந்தது. விரல்களை எடுத்து அவன் நெஞ்சத்தில் அவனை தேய்த்து கொண்டான். அவள் வளைந்து நெளிந்து சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். அவன் கேட்ட முதல் கேள்வியே சொப்னாவை நிமிர வைத்தது. நீ எப்படி ஜெகன் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? சொப்னா இதை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்தால் தலையை குனிந்தாள். அவன் கேட்ட கேள்வியை அவள் சரியாக புரிந்து கொள்ள சில வினாடிகள் பிடித்தது. என்ன இவன் இப்படி கேட்கறான்? பதில் சொல்லுவோம், இல்லைன்னா நம்மள தப்பா நினைச்சுக்குவான். மனதில் இப்படி நினைத்தவள் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தாள். நானும் அவரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரு கொஞ்சலுடன் சொன்னாள் சொப்னா. நேஹந்த் கடுப்பானான். இல்ல, நீ சொல்றது பொய், அப்பட்டமான பொய். நீயே ஒரு அழகான பொய், ரொம்ப அழகான பொய். மிகவும் அழகாக தேர்ந்தெடுக்கப்பட்டு செதுக்கப்பட்டு சர்க்கரை பூசப்பட்டு அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தது. அவன் வார்த்தைகள் அவளிடத்தில் அமோகமாக வேலை செய்தது. சொப்னாவின் முக பாவனைகளை அவளாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு எதிர்பக்கமாக திரும்பிக் கொண்டாள். சொப்னாங்கிற அழகான பொய்யே, இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லு. அவள் தோள்கள் லேசாக அசைந்தது. வெட்கப்படுகிறாள் என்று அவனுக்கு சந்தேகமில்லாமல் புரிந்தது. அழகான பொய்யோட இப்ப வெக்கமும் சேர்ந்துக்குச்சு. நேஹந்த் மேலும் மேலும் சர்க்கரை வார்த்தையால் சொப்னாவை தாக்கிக் கொண்டே இருந்தான். திடீரென்று சொப்னா சோர்வான குரலுடனும் உடல் மொழியுடனும் காணப்பட்டாள். எனக்கு அந்த நேரத்துல வேற ஆப்ஷன் இல்ல, அதனாலதான் ஜெகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். போதுமா? நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். இல்ல, எனக்கு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும். சொப்னா, என்னால ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு மேனர்ஸ்ல, ட்ரெஸ்ஸிங்ல, குரூமிங்ல ரொம்பவுமே கேவலமா இருக்கிற அவன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போது தாங்கவே முடியல. அவள் அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. இப்பொழுது அவன் உரையாடலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து போனான். இவ்வளவு அழகான கிளாஸான ஒரு பொண்ணு அவன் பக்கத்துல நிக்கிறது கூட எனக்கு பொறுக்கல. அதை பார்க்கும்போது என்னோட இதயமெல்லாம் வெறுப்புல துடிக்குது. ஏய், நீ எல்லையை தாண்டி பேசிக்கிட்டு இருக்க, போய் உன்னோட சீட்டாட்டத்தை விளையாடு. சொப்னா என் மேல கோபமா? அவள் அசையாமல் இருந்தாள். என் மேல கோபமா இருந்தா இப்பவே சொல்லு. அவள் ஒரு பதுமையாக நின்று கொண்டிருந்ததால் அவன் அடுத்த தாக்குதலுக்கு தயாரானான். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவன் குரலில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்தது. யாரோட அழகுல ஒப்பிட்டு பார்க்கவே முடியாத தேவதை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணு இந்த குப்பத்தொட்டி மாதிரி இருக்கிற வீட்டுல இருக்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு பல்லை கடித்து கொண்டு காற்றை வெளியேற்றினான். குப்பையில வைரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு. அந்த வைரத்தோட ஜொலி ஜொலிப்புல என்னோட கண்ணெல்லாம் மயங்குது. சொப்னாவை யோசிக்க விடாமல் அவள் தோளில் கை வைத்தான். இதை சற்றும் எதிர்பார்க்காத சொப்னா திரும்ப முயற்சித்தாள். ஆனால் இவன் சொப்னாவுடைய தோள்களை இறுக்கமாக அழுத்தியிருந்தான். அவளால் திரும்ப முடியவில்லை. அவள் காதுக்கு அருகே சென்று, பிளீஸ் என்ன கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. நான் இதுக்கு மேல எதுவுமே சொல்ல விரும்பல. நான் எங்க வரேன்னு உனக்கே தெரியும். பிளீஸ் என்ன கன்சிடர் பண்ணு. பேச்சு மூச்சு இல்லாமல் நின்றாள் சொப்னா. நீ என்ன ஏத்துக்கிற மாதிரி இருந்தா நான் கொடுக்கற பணத்தை என்னோட முதல் கிஃப்டா நீ ஏத்துக்கோ. ஒரு பொண்ணுக்கு பணத்தை கிஃப்டா கொடுக்கறது ரொம்பவுமே தப்பு. ஆனா நான் உனக்கு பரிசுன்னு எதுவுமே வாங்கிட்டு வரலையே, என்ன தப்பா நினைச்சுக்காத. இந்த பணத்தை எனக்காக வாங்கிக்க. அவள் கத்துவாள், அடம்பிடிப்பாள் என்றுதான் நினைத்தான். அவன் கரங்களிலிருந்து தோள்களை லேசாக விடுவித்து அவனை நோக்கி திரும்பினாள். கண்ணோடு கண் பார்த்தாள். அவள் என்ன யோசிக்கிறாள் என்று அவளுடைய பார்வையை வைத்து அவனால் கணிக்க முடியவில்லை. இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இது நான் கேம்ல ஜெயிச்ச பணம், என்னோட வெற்றியில கிடைச்ச பணம். என்னோட வெற்றிய உங்கூட நான் பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற முதல் வெற்றி. பிளீஸ் என்னை ஏத்துக்கிற விதமா இந்த பணத்தை எடுத்துக்கோ. அவள் வேண்டாம் என்று சொல்ல ஆசைப்பட்டாள். ஏனோ முடியவில்லை. அவள் மறுப்பு தெரிவிப்பதற்கு முன்பே பணத்தை தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து எடுத்து சொப்னாவுடைய கரங்களில் திணித்திருந்தான். இது உனக்கான பணம், உங்ககிட்டதான் இருக்கணும், அவங்கிட்ட கொடுத்துறாத. செய்வதறியாது நின்றாள் சொப்னா. எனக்கு என்னமோ நீ பெரிய குற்றம் பண்ற மாதிரியே தோணுது ஒவ்வொரு நொடியும். ஏன் என்பதை போல அவள் கண்களை உருட்டினாள். ஏன்னா ஒவ்வொரு நொடியும் உன்னோட அழகால என்ன கொல்றையே. அவன் வார்த்தைகள் அவளிடத்தில் பட்டாசாய் வெடித்தது. அந்த வார்த்தைகள் அவளை கனவுலகத்திற்கு இட்டு செல்லவில்லை. ஆனால் எப்படி அவனால் ஒரு பெண்ணிடம் இவ்வளவு நர்வீஸாக பேச முடிகிறது என்ற வியப்பில் இருந்தாள் சொப்னா. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். யாராவது வந்து விட்டால் பிரச்சனையாகிவிடும். மனதில் இப்படி நினைத்தவாறை சொப்னா பேசலானாள். போய் கேம் விளையாடு, இல்லைன்னா அவங்க இங்க வந்துருவாங்க. ஏய் ஆமால, நான் விளையாட வந்ததே மறந்துட்டேன். நிஜமாவா? கார்டு வேணும்னு கத்துன, சொன்னா வெக்கப்படுவ. சொல்லு, உன்னை பார்த்துதான் எல்லாமே மறந்துருச்சு. நீ ஓவரா பேசுற. அவங்க உன்னை கூப்பிடறதுக்கு முன்னாடியே நீயே கிளம்பிரு. சொப்னா, எனக்கும் அதேதான் ஆச்சரியம். ஏன் அவங்க என்ன இன்னும் கூப்பிடல? அவனுங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? அவனுங்க என்ன இது வரைக்கும் கூப்பிடாம இருக்கிறதுனால இந்த வீட்டுல இப்ப இருக்கிற ஆளுங்கள்ல நான் தான் ரொம்பவுமே லக்கியான பர்சன். சொப்ன மெலிதாய் புன்னகைத்தாள்.
ஏற்கனவே நெருங்கி நின்று கொண்டிருந்தவன் இன்னும் அவளை நெருங்கினான். இன்னொரு கேம் ஜெயிச்சுட்டு வரேன். சரி நேஹந்த், போயிட்டு வா. அவள் மீது இருந்த பார்வையை எடுக்காமலேயே பின்னோக்கி நகர்ந்து சமையலறையை விட்டு வெளியே வந்து சொப்னாவை பார்த்து தலையசைத்து விட்டு விளையாட்டு நடக்கும் இடத்தை நோக்கி நடந்தான். அவர்கள் அவனை இவ்வளவு நேரம் கூப்பிடாமல் இருந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. அவர்கள் அடுத்ததாக என்ன செய்யலாம் என்று தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். நேஹந்த் தண்ணீர் குடிக்கிறேன் என்று கிளம்பியதும் சிபி ஜகனை பார்த்தான். ஜகன் எதை தீவிரமாக சிந்திக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். ஏன் என்று வினவினான். வினவியதும் அவன், எனக்கு ஹெல்ப் பண்றியா என்றான். அப்படி கேட்கும் பொழுது அவனுடைய கண்களில் ஒரு பேராசை இருந்தது. ஆனால் பேராசைக்குண்டான அர்த்தம் தான் புரியவில்லை. ஹெல்ப்பா? ஆமாண்டா, எனக்கு ஹெல்ப் பண்றியா? எனக்கு உன்னோட ஹெல்ப் ரொம்பவுமே தேவைப்படுது. ஏன், என்ன ஹெல்ப்? திடீர்னு ஹெல்ப்னு வளரிட்டு இருக்க. லூசா நீ? சீட்டு விளையாண்டு விளையாண்டு பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிபி, தேவையில்லாம என்ன திட்டாத. அடிக்குரலில் பேச தொடங்கினான் ஜகன். அடிக்குரலில் அவன் பேச தொடங்கினாலே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்று புரிந்து கொள்பவன் தான் சிபி. நேஹந்த பார்த்தா நல்லா பணம் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு இன்னைக்கு நைட்டு ஒரு ரைடு விட்டலாமா? ஜகன் வேகமாக பேசிவிட்டு பேராசை பொங்கும் கண்களுடன் சிபியை பார்த்தான். உன்னோட இத்து போன ஆட்டத்தை எல்லாம் உன்னோடைய வச்சுக்கோ. அவங்கிட்ட காட்டாத. அவங்கிட்ட தேவையில்லாத விளையாட்டெல்லாம் விளையாடாத. அதுவும் இல்லாம நான் தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். உன்னோட குப்பை விளையாட்டெல்லாம் விளையாண்டு என்னோட பேரை கெடுத்துறாத. தேவையில்லாம ஏதாவது பண்ற மாதிரி ஐடியா இருந்தா இப்பவே அந்த எண்ணத்தை மனசுல நிறுத்திரு. ஜகன் இன்னும் நாற்காலியை அருகில் போட்டு அமர்ந்தான். இந்த நைட்டை நம்மளுக்கானதா மாத்திக்கலாம். என்ன தப்புங்கிறேன். சிபி அவன் எங்கே வருகிறான் என்று புரிந்து கொண்டாலும் ஆனால் ஜகனுக்கு என்ன தேவை என்று சரியாக தெரியவில்லை. உனக்கு என்னதான் வேணும்? என்ன வேணுங்கிறத கரெக்டா சொன்னாதானே எனக்கு புரியும். ரைடு விட்டுறலாம் அது இதுங்கிற நிலவும் சூழ்நிலைக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாமல் பெருமை பொங்கிய முகத்துடன் ஜகன் சிபியை பார்த்தான். மொகரக்கட்டை பாரு. சை, சடையாத சிபி, ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சமையலறையின் பாதையை பார்த்தான். நேஹந்த் வருவதாய் தெரியவில்லை. நாம டூப் ஆடலாம். டே கேனையா, டூப்பெல்லாம் விளையாட முடியாது. உடனடியாக கோபம் அடைந்தான் சிபி. அவன் எப்படி விளையாடுறான்னு பார்த்தேல, ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி விளையாடுறான். நீ டூப்பாட்ட ஆடுறேன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக கண்டுபிடிச்சிருவான். உன்னோட ஐடியாவெல்லாம் மூட்டை கட்டிட்டு நார்மலா ஒழுக்கமா எப்படி விளையாட முடியுமோ விளையாடு. உன்னோட திறமையை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. நான் சொல்றதையும் மீறி நீ டூப் ஆடினா அவன் கண்டுபிடிச்சிருவான். அப்புறம் நான் பொறுப்பு இல்ல, உனக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். என்ன சிபி, எத்தனை வருஷ பழக்கம் நம்மளுக்கு இருக்கு. டூப் ஆடினா அவன் கண்டுபிடிக்க மாட்டான். எப்படி? டெக் அடிக்க போற சீட்டு கட்ட பனியனுக்குள்ள வச்சிருவேன். இந்த சீட்டை அப்படியே உள்ள போட்டுட்டு அதை வெளியில எடுத்துருவேன். கேனைய மாதிரி பண்ணாத. இல்ல, நீ என்னமோ அவனுக்கே ஓவரா சப்போர்ட் பண்ற. அவன் மட்டும் ஆட்டத்துல சீட்டை போட்டு நிரப்பலாம், நான் எதுவும் பண்ணக்கூடாதோ? கோபத்தின் உச்சியில் இறைந்தான் ஜகன். பக்குவமாக இவனுக்கு அறிவுரை சொல்வதெல்லாம் நேரத்தை கடத்தும் வீண் வேலை என்று புரிந்து கொண்டான் சிபி. எக்கேடோ கெட்ட ஒளி என்று மனதில் நினைத்து கொண்டான். தண்ணி குடிக்க போனவன் இன்னும் ஏன் வெளியில வரல? இப்படி சிந்தித்தவன் சமையலறையின் நடைபாதையை பார்த்தான். நேகந்தை கூப்பிடலாம் என்று நினைக்கும் பொழுது அவனாகவே நடந்து வந்து கொண்டிருந்தான். எப்படியோ வந்துட்டான்டா சாமி. இந்த ஜகன் கிட்ட மண்டையே காயுது. நேகந்த் வருவதை ஜகனும் பார்த்தான். பழையபடியே இருக்கையை போட்டு அமர்ந்து கொண்டான். இப்பொழுதுதான் ஜகனுக்கு அவனுடைய மனைவியின் ஞாபகமே வந்தது. நேகந்தை எப்படி ஏமாற்றலாம் என்று தீவிரமாக ஆர்வம் பொங்க பேசிக் கொண்டிருந்ததால் அவனுக்கு மனைவியின் ஞாபகம் வரவில்லை. இப்பொழுது வந்து தொல்லை செய்தது. கேள்வி கேட்க வேண்டும் என்று நாக்கு துடித்தது. ஏன் இவ்வளவு லேட்டு சார் என்ற வார்த்தையை அவன் மறந்திருந்தான். என்ன லேட்டு? ஒரு லேட்டு இல்லையே. நேகந்த் ஒன்றும் நடக்காததை போல பேசினான். நீங்களா எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாடலாம். இன்னைக்கு நம்ம நிறைய கேம்ஸ் விளையாடணும். ஜகன் சிபியிடம் சொன்னது போக அவனிடத்தில் ஒரு யோசனை இருந்தது. அந்த யோசனையை இப்பொழுது சொன்னான். நாம் ஆட்டத்தை இன்னும் சூடுபடுத்துறதுக்கு பணத்தை இன்னும் அதிகப்படுத்தலாமா? நேகந்த் ஆச்சரியமாக பார்த்தான். ஜகன் தொடர்ந்து கொண்டே இருந்தான். நான் முதல்ல போட்டதை விட நிறைய பணம் போடுறேன். நீங்க என்னை விட பணம் போடணும், சரியா? நேகந்த் ஜகனை மொக்கையாக்குவதை போல சிரித்தான். நிறைய பணம் போட போறியா? நீயா? எவ்வளவு வைக்க போற? எவ்வளவு உன்னால முடியும்? அவன் உதிர்த்த ஒவ்வொரு வார்த்தையிலும் ஏளனம். அந்த ஏளனத்தின் விளைவாக ஜகன் எழுந்து சமையல் அறைக்கு ஓடினான். சொப்னா, பணத்தை எடு. வேகமாக தலையசைத்து விட்டு சொப்னா பணத்தை எடுத்து கொடுத்தாள். நேகந்தை பற்றி கேள்வி கேட்பான் என்று நினைத்தாள். ஆனால் பணத்தை வாங்கி கொண்டு கிளம்பி விட்டான். அவன் கை நிறைய பணம் இருந்தது. எவ்வளவு பணம் இருந்தது என்று ஜகனுக்கு தெரியவில்லை. இதுல எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா கை நிறைய இருக்கிற பணத்தை அப்படியே வச்சு ஆட போறேன். ஜகன் கோபத்துடன் பேசினான். நேகந்த் அவன் வைத்த பணத்தை பார்த்தான். சிபியும் தான். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. இப்பதான் கேமே சூடு பிடிக்குது. நேகந்த் சத்தமாக பேசினான். அடுத்ததாக சிபி பணத்தை வைக்க வேண்டும் என்ற நிலை வந்தது. என் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கோ அதுல பாதியை வைக்கிறேன். பணக்கட்டை பேண்ட் பாக்கெட்டில் இருந்து எடுத்தான் சிபி. அதை இரண்டாக பிரித்தான். ஒரு கட்டை மேஜையில் வைத்தான். இன்னொன்றை பத்திரப்படுத்திக் கொண்டான். நேகந்த் அனைவரை விடவும் அதிகமான பணத்தை வைத்தான்.
அவன் முகத்தில் ஒரு சிரிப்பு குடிகொண்டிருந்தது. நான் தான் ஜெயிக்கப் போகிறேன் என்ற கர்வம் கொப்பளித்தது. விளையாட்டு தொடங்கியது. ஆட்டம் தொடங்கியதும் நேஹந்த் வழுக்க தொடங்கினான். அவனால் சரியாக ஒரு பிடிக்கு வர முடியவில்லை. ஏன் இப்படி நடக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. எந்த கார்டும் சரியாக அமையவில்லை. ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. சீட்டுகளை பார்த்துவிட்டு வெறுப்படைந்து சிபியிடம் திரும்பினான். அவன் இவனை விட கடுப்பில் இருந்தான். இதுவரை மிகவும் பக்குவமாக நிதானமாக விளையாடி கொண்டிருந்தவன் இப்பொழுது சிரமப்பட்டுக் கொண்டிருப்பது நன்றாகவே தெரிந்தது. அதிகமாக சிரமப்பட்டான். மூச்சை அவ்வப்பொழுது உள்ளே இழுத்து வெளியேற்றினான். ஆனால் ஜகன் முழு உக்கிரத்துடன் விளையாடி கொண்டிருந்தான். இத்தனை நேரமும் விளையாடியது ஜகனா என்று கேள்வி கேட்கும் விதமாக இருந்தது அவனுடைய ஆட்டம். தன் திறமை மொத்தத்தையும் மறைத்து வைத்துவிட்டு சாதாரண நபராகவே அவன் விளையாடியிருந்தான். இப்பொழுது அந்த திறமையை கையில் எடுத்துக்கொண்டான். இது போன்ற ஆட்டக்காரர்களை நேகந்திற்கு பிடிக்கும். இந்த ஆட்டக்காரர்களை அவன் முரட்டு பயல்கள் என்று தன் நண்பர்களிடம் குறிப்பிடுவான். ஆனால் இது வியப்பதற்கான நேரம் இல்லை. வெற்றி எனும் காற்றை தன் பக்கம் திருப்ப வேண்டிய நேரம். ஆனால் ஆட்டம் நாலா பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கட்டுப்படுத்துவது என்பது முரட்டு காளை மாட்டிற்கு மணி கட்டுவதைப் போலத்தான் மிகவும் சிரமமான விஷயம். ஜகனுடைய விளையாட்டில் மட்டுமல்ல, உடல் மொழியிலும் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. நிமிர்ந்து அமர்ந்திருந்தான் அவன். ஒவ்வொரு சீட்டையும் சரக் சரக் என்று கனகச்சிதமாக வெளியேற்றிக் கொண்டிருந்தான். தேவையில்லாத சீட்டுகளை பொறுக்குவதை நிறுத்தி கொண்டான். நேகந்த் போட்ட ஒரு சீட்டையும் அவன் எடுக்கவில்லை. டெக்கிலிருந்தே எடுத்தான். நேகந்துடைய தந்திரத்தை புரிந்து கொண்டதால் அவன் அப்படி நடந்திருக்க வேண்டும். நீ பெரிய டெக்கிலிருந்து காடை எடுத்து போட்டால் என்ன, நானே எடுத்துக்கொண்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்று திட்டவட்டமாக நேகந்திற்கு அவனுடைய செய்கை அறிவுறுத்தியது. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் அந்த ஆட்டம் தொடர்ந்தது. ஆட்டத்தின் முடிவில் ஜகன் தான் ஜெயித்தான். நேகந்த் அதை பார்த்து அதிர்ச்சியானான். எது நடக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தானோ அதுவே இப்பொழுது நடந்துவிட்டதே. எப்படி ஜெயிச்ச நீ? வெளிப்படையாகவே கேட்டான். சிபி நிறைய தடவை ஜகனுடன் விளையாடி இருந்ததால் அவனுக்கொன்றும் இது பெரிய விஷயமாக தெரியவில்லை. அவன் டூப் ஆடவில்லை என்பதையும் புரிந்து கொண்டான். போலி சீட்டுகளை வைத்து ஆடியிருந்தால் 3/4 மணி நேரமெல்லாம் தேவையில்லை, 20 நிமிடத்திலேயே ஜெயித்திருப்பான். ஜகன் நேகந்த் கேட்ட கேள்வியை புறந்தள்ளினான். கேட்காததை போல நடந்து கொண்டான். எப்படி ஜெயிச்ச சொல்லு. நீங்கள்லாம் எப்படி போன மேட்ச்ல ஜெயிச்சீங்களோ அதே மாதிரிதான். சப்பையான பதில் ஜகனிடத்திலிருந்து வந்தது. நேகந்தால் நம்ப முடியவில்லை. எப்படி இப்படி விளையாட முடியும்? ஒரு ஆட்டத்தை எப்படி முதலில் இருந்தே கையில் எடுக்க முடியும்? எத்தனையோ பேருடன் அவன் விளையாடி இருந்தாலும் இது போன்ற ஒரு ஆட்டத்தை பார்க்கவில்லை. எப்படி நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தே பயங்கரமா விளையாண்ட? எப்படி ஜெயிச்ச? ஜகன் பதில் சொல்லாததால் சிபி பதில் சொல்ல முன்வந்தான். ஒருவேளை அவனுக்கு கார்டு ஆரம்பத்திலிருந்தே ஃபேவரபுளா வந்திருக்கலாம். கடுமையான குரலில் சொன்னான் சிபி. அவன் சொன்னவை கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆமா, அதனாலதான் ஈஸியா ஜெயிச்சிருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே நல்லா விளையாடுறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கணும். கரெக்டா பாயிண்ட புடிச்சிட்ட சிபி. வெளியில் அப்படி சொன்னாலும் நேகந்துடைய உடல் நடுங்கி கொண்டிருந்தது. அவன் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபத்திற்கு ஆளாகி இருந்தான். இன்னைக்கு இது போதும், இன்னொரு நாள் விளையாடலாம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சுல்ல. இப்படி சொல்லியவாறே சிபி எழுந்து நின்றான். நேகந்த் அதை ஏற்றுக்கொள்ளாதவனாக இன்னொரு கேம் விளையாண்டே ஆகணும் என்று கடுமையான குரலில் சொன்னான். நேகந்திற்கு ஒரு பிரச்சனை இருந்தது. எப்பொழுதுமே சீட்டாடி விட்டு வீட்டிற்கு செல்வதற்கு முன் விளையாடிய சீட்டாட்டத்தில் அவன் தான் ஜெயித்திருக்க வேண்டும். அதற்காக அவன் ஜெயிக்கும் வரை அவனுடைய நண்பர்களை விளையாட கட்டாயப்படுத்திக் கொண்டே இருப்பான். அவனிடத்தில் அவர்களுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இதுதான். இவன் ஜெயிக்கும் வரை விளையாட வேண்டும் என்றால் எவ்வளவு விளையாட்டுகளை தொடர வேண்டும்? ஆனால் இவனுடைய மோசமான பழக்கத்தை பற்றி சிபியோ அல்லது ஜகனோ தெரிந்திருக்கவில்லை. இன்னொரு நாள் விளையாடலாம் நேகந்த். எனக்கு இன்னைக்கே விளையாடணும். விளையாடுறதுக்கு தானே வந்தோம். எல்லாரும் இப்போ ஈக்குவலா ஜெயிச்சிட்டோம். இன்னொரு மேட்ச் போட்டாதான் நல்லா இருக்கும். ஜகன் அவர்களுடைய உரையாடலில் கலந்து கொள்ளவில்லை. அவனிடம் நிறைய பணம் இருந்தது. அதில் மட்டுமே அவனுடைய கவனமும் இருந்தது. நேகந்தால் ஜகன் ஜெயித்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஜகனை கொல்ல வேண்டும் என்ற வெறி நேகந்தினுள் பிறந்தது. இந்த விளையாட்டில் அவன் ஜெயித்ததற்காகவும் சுப்னாவை திருமணம் செய்து கொண்டதற்காகவும் அவன் இறந்தே ஆக வேண்டும். இன்னொரு விளையாட்டை அவர்கள் தொடரவில்லை என்றால் கண்டிப்பாக நேகந்த் அவனை கொன்று விடுவான். அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு முறை இப்படித்தான் விளையாட போன பொழுது திடீரென்று 2 ஆட்டத்தை ஆடிவிட்டு எதிராளிகள் போதும் என்று சொல்லிவிட்டார்கள். நேகந்த் கடுப்பானான். அங்கே ஒரு பயங்கரமான தள்ளுமுள்ளு நடந்தது. இப்பொழுது அப்படி நடக்கக்கூடாது என்றால் விளையாடியே ஆக வேண்டும். எந்த ஒரு சூதாட்டமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையான கவர்ச்சி ஒன்றே ஒன்றுதான். இன்னும் ஒரு ஆட்டம் ஆடலாம் என்பதே அது. இந்த கவர்ச்சிதான் சூதாட்டத்தில் இருப்பவர்களை மேலும் மேலும் உள்ளே இழுக்கிறது. இவன் அழுத்தி சொன்னதால் அனைவரும் இன்னொரு ஆட்டத்தை ஆடுவதற்கு தயாரானார்கள். நேகந்த் இந்த முறை விளையாட்டின் திட்டத்தை மாற்றியிருந்தான். அவன் சிபி மற்றும் குறிப்பாக ஜகன் இந்த இருவரையும் விளையாட்டில் அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதில் குறியாக இருந்தான். இன்னொரு கேம் போட்டே ஆகணுமா? சோம்பலாக கேட்டான் சிபி. ஆமா, அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இரு, வந்துடுறேன். சிபி எழுந்து கொண்டான். கைகளையும் கால்களையும் நீட்டி நெட்டி முறித்தான்.
நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அதுக்குள்ள டென்ஷன் ஆயிராத. ஏதாவது பிரச்சனை பண்ணிக்காதீங்க, வந்துடுறேன். நேகத்துடைய செயல்பாடுகளால் சிபியும் கூட கொஞ்சம் பயந்துதான் போயிருந்தான். இவன் ஒரு பைத்தியக்காரன்னு தெரிஞ்சா கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேனே. குறிப்பா இன்னைக்கு இவனை கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. நீ போயிட்டு வா, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டேன். நேகந்த் நல்ல பிள்ளையை போல பேசினான். சிபி அங்கிருந்து மெதுவாக நகர்ந்தான். நேகந்திற்கு இடதுபுறமாக அமர்ந்திருந்தான் ஜெகன். அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நேகந்திற்கு கடுப்பாக இருந்தது. ஆனால் ஜெகனுக்கு நேகந்துடைய மனதில் ஏற்பட்ட மாற்றங்கள் எதுவும் புரியவில்லை. சார், டீயா காஃபியா? என்னோட ஒய்ஃப் சொப்னா சூப்பரா காஃபி போடுவா சார். சொப்னாவை காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டா. நேகந்த் பேசாமல் அமர்ந்திருந்தான். இவனுக்கு இருக்கிற மூஞ்சிக்கு சொப்னாவை ஒய்ஃப்னு வேற சொல்லிக்கிறானு, அதுவும் என்கிட்ட அழுத்தி சொல்றான்னா இவனுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சா? டீயா காஃபியா சார்? திரும்பவும் இவனிடத்தில் மௌனம். என்னங்க சார் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? நேகந்த் அப்படியே இருந்ததால் பூசி மழுப்புவதைப் போல சிரித்தான் ஜெகன். அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். ஜெகன் கையில் இப்பொழுது நிறைய பணம் புரண்டது. இன்றைய நாளை அவன் தனக்கான நாளாக மாற்றிக்கொள்ள விரும்பினான். அதற்குண்டான முதல் படியை மட்டும்தான் இப்பொழுது எடுத்து வைத்திருக்கிறான். நேகந்திடமிருந்து ஜெகன் ஒரு நல்ல தொகையை வென்றுவிட்டாலும் அவனிடமிருந்து இன்னும் நிறைய பணம் தேவைப்பட்டது. சூதாடுபவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் சிந்திப்பார்கள். இந்த நவீன யுகத்தில் வாழ்க்கையே சூதாட்டத்தைப் போல ஆகிவிட்டது. சிபி அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தான். ஜெகன் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நேகந்த் வெறியுடன் வெற்றி பெற தவித்துக் கொண்டிருந்தான். ஜெகனும் நேகந்தும் பேசாமலேயே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஜெகனுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதை அவன் ஏற்கவில்லை. அழைப்பொலி அடித்துக் கொண்டே இருந்தது. நேகந்த் அதை கவனித்தான். அழைப்பு நின்றது. திரும்பவும் அழைப்பு வந்தது. இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. அவனுடைய அழைப்பொலியின் சத்தத்தை காதில் வாங்கிக் கொள்ள முடியாமல் எரிச்சல் அடைந்த நேகந்த் போன் எடுத்துட்டு வெளியில போய் பேசு. என்ன ரிங்டோன் இது? காதுக்குள்ள வண்டு மாதிரி. வெளியில போ. ஜெகனுடைய சொந்த வீட்டில் வந்து அவனையே வெளியே போக சொல்லிக் கொண்டிருந்தான் நேகந்த். ஜெகன் அந்த அறையை விட்டு கிளம்பினால் போதும் என்பது மட்டுமே அவனுடைய தேவையாக இருந்தது. ஜெகனை சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனும் அதை புரிந்து கொண்டவனாக அறையை விட்டு வெளியே போனான். அவன் சென்றதும் நேகந்திற்கு சொப்னாவின் மீது கவனம் திரும்பியது. அவ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இவ்வளவு நேரமா ஆளே வெளியில வரலையே. நான் இப்ப அவளை பார்க்கணுமே. அதுவும் இல்லாம அவகிட்ட பேசியே ஆகணும். ஏன்னா நானும் அவளும் தானே இப்ப வீட்டுக்குள்ள இருக்கோம். எங்களை தவிர யாரும் இல்லையே என்று மனதில் நினைத்தபடியே ஆர்வமானான். நேகந்த் உற்சாகமாக எழுந்தான். சமையல் அறையை நோக்கி நடப்பதற்காக காலை கூட எடுத்து வைத்து விட்டான். அதன் பிறகு தொப்பென்று இருக்கையில் விழுந்தான். சொப்னாவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை கைவிட்டான். அவளை பார்க்க வேண்டாம் என்றும் தீர்மானித்துக் கொண்டான். ஏனென்றால் கடைசியாக விளையாடிய ஆட்டத்தில் அவன் தோற்று போயிருந்தான். தோற்ற முகத்துடன் எப்படி போய் அவளை சந்திக்க முடியும்? முகமே காட்டி கொடுத்து விடாதா? ஏற்கனவே அவன் சூதாட்டத்தில் ஜெயித்த பணத்தை அவளிடத்தில் கொடுத்திருந்தான். இப்பொழுது அவன் சென்றால் அவள் பணத்தை எதிர்பார்ப்பாள் அல்லவா? அவளை பார்த்தால் பணத்தை எதிர்பார்ப்பவளைப் போல தெரியவில்லை. சாதாரணமாக, இந்த ஆட்டத்தில் நீங்கள் தான் ஜெயித்தீர்களா என்று அவள் கேட்டாள். இவன் எப்படி பதில் சொல்வான்? நேகந்தால் சொப்னாவிடம் பொய் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில். ஏனென்றால் அவன் உண்மையாலுமே அவளை விரும்பினான். இது அர்த்தமற்ற தப்பான விருப்பம் என்று அவனுடைய அடிமனது சொல்லியது. அடிமனம் சொல்வதை எப்பொழுதுமே மேல் மனம் கேட்பதில்லை. நேகந்தும் அதே போல அடிமனதின் வார்த்தைகளை அடியிலேயே புதைத்தான். ஜெகனை இந்த கட்டத்தில் அவன் மிகவும் வெறுத்தான். ஜெகனை பற்றி சிந்திக்க சிந்திக்க கோபம் கொப்பளித்தது. அவனை தீர்த்துவிட வேண்டும் என்ற வெறி மனதின் ஒரு ஓரத்தில் உருண்டு கொண்டே இருந்தது. கட்டுப்படுத்த முடியாத கோபத்தினாலும் உயர் இரத்த அழுத்தத்தினாலும் அந்த அறையின் சூட்டினாலும் அவனுடைய கண்கள் சிவந்திருந்தது. இந்த உஷ்ணமும் அழுத்தமும் போதாது என்று அவன் இன்னொரு சிகரெட்டை பெட்டியிலிருந்து உருகினான். பற்ற வைத்து புகைவிட்டான். அந்த நச்சு புகையை வெகு நேரத்திற்கு இழுத்துக்கொண்டே இருந்தான். யாரும் வரவில்லை. அவன் மட்டுமே வெகு நேரத்திற்கு தனியாக அமர்ந்திருந்தான். விளையாட வேண்டும் என்ற வெறி கூட அவனுக்கு தணிந்து போனது. நேகந்துடைய நீளமான கடினமான காத்திருப்பு கடைசியில் ஒரு முடிவிற்கு வந்தது. சிபி தன்னுடைய டி-ஷர்ட்டில் நனைந்து போன கரங்களை துடைத்தபடியே வந்தான். வந்ததும் அவன் நேகந்துடைய முகத்தை பார்க்கவில்லை. சாதாரணமாகவே அமர்ந்து கொண்டான். ஆனால் நேகந்த் ஜெகனை பற்றி பேச விரும்பினான். உனக்கு ஜெகனை ரொம்ப காலமா தெரியுமா? அவன் என்ன மாதிரியான ஆளு? சொப்னா அவனோட ஒரிஜினல் ஒய்ஃபா? அவங்க 2 பேருமே உண்மையாலுமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? எப்படி அவங்களோட கல்யாணம் நடந்தது? லவ் மேரேஜா, அரேஞ்சடா? அவ வயசுக்கும் அவன் வயசுக்கும் சம்பந்தமே இல்லையே. பல கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிவிட்டு எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை என்று தட்டையாக சொன்னான். சிபி ஒரு நிமிடத்திற்கு எதுவுமே பேசவில்லை. உனக்கு உண்மையாவே இன்னொரு கேம் விளையாடணுமா? ஒரு நிமிடம் கழிந்த பிற்பாடு கேட்டான். ஆமா, எனக்கு இன்னொரு கேம் விளையாடணும். அவன் போன கேம்ல ஜெயிச்சிட்டானே. எப்பவுமே நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி விளையாடுற கேம்ல நான் தான் ஜெயிப்பேன். அப்படி ஜெயிச்சாதான் வீட்டுக்கே போவேன். தினமும்மா? ஆமா, தினமும் தான். இதுதான் என்னோட பாலிசி. கேவலமான பாலிசி என்று மனதில் நினைத்து கொண்டான் சிபி. சொப்னா அவனோட உண்மையான பொண்டாட்டி தான். அவன் என்ன மாதிரியான ஆளுன்னு தானே கேட்ட? காசு வருதுன்னா அவனுக்கும் சரி அவனோட குடும்பத்துக்கும் சரி.
கெட்ட பேர் வரதை பத்தியெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான். கெட்ட பேர் வந்தாலும் காசு வருதான்னு தான் பார்ப்பான். அப்படி சம்பாதிக்கிறவன் தான் ஜெகன். அவனை எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும். ஆனா அவங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்க. அவங்கன்னா இவங்க 2 பேரும் தான். திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுவாங்க, திடீர்னு ரொம்ப வருஷம் பழகின மாதிரி பேசுவாங்க. சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசறக்கும் ரொம்ப வருஷம் பழக்கமானவங்க மாதிரி பேசறக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மாறி மாறி பேசுவாங்க. சீட்டாட வந்துதான் இங்க பழக்கமாச்சு. அடிக்கடி சீட்டாட வருவேன். நேகந்தோடைய மூளையை ஒரு பனித்திரை போர்த்தி இருந்தது. சிபி என்ன சொன்னாலும் அது அவனுடைய மூளைக்கு எட்டவே இல்லை. புரிந்து கொள்ளும் மனநிலையில் அவன் இல்லை. ஏனென்றால் சிபி கொடுத்த பதில்கள் அவனுக்கு பிடிக்கவில்லை. குறிப்பாக சொப்னாவுடைய திருமணத்தை பற்றி பழைய வெறி திரும்பவும் கிளம்பியது. இப்பொழுது விளையாடியே ஆக வேண்டும் என்ற சிந்தனைக்கு வந்தான். ஜெகன் தன்னுடைய பெரிய பற்களை காட்டி சிரித்தபடியே உள்ளே வந்தான். தோள்களை குலுக்கிக் கொண்டே அவன் நடப்பதை பார்ப்பதற்கு நேகந்திற்கு வெறுப்பாக இருந்தது. விளையாடலாமா என்று கேட்டான். எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? சிபி கராராக கேட்டான். நான் போன் பேசுறதுக்கு போயிருந்தேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுமா? நேகன் சிபியை பார்த்தான். சிபி பேசுவது பொய் என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் ஜெகன் திட்டு வாங்குவதில் நேகந்திற்கு ஒரு சிறிய மகிழ்ச்சி. சிபி பொய் சொல்வதை பற்றி நேகந்திற்கு கவலை இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் இப்பொழுது இன்னொரு ஆட்டம். ஜெகனை தோற்கடிப்பதற்கு உண்டான ஒரு ஆட்டம். ஜெகன் வந்து அமர்ந்ததும் சிபி எதிர்பார்க்காத விதமாக, நாளைக்கு விளையாடலாமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஜெகன் கண்களை அசைத்து அசைத்து இரு என்பதை போல செய்கை செய்தான். இந்த கேமை விளையாடுறத நிறுத்து, அதுதான் உனக்கு நல்லது, சத்தமில்லாத குரலில் சொன்னான். சிபி ஜெகனிற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க ஆசைப்பட்டான். ஆனால் ஜெகன் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. எப்படியாவது இந்த விளையாட்டை ஆடி நேகந்தை போலியான சீட்டுகளின் மூலமாக ஏமாற்ற வேண்டும் என்ற வெறி மட்டும் அடங்கவே இல்லை. அவன் ஒரு பக்கத்தில் வெறியில் இருந்தான் என்றால் இவன் வேறு மாதிரியான வெறியில் இந்த பக்கம் இருந்தான். இந்த முறை ஜெகன் சீட்டுகளை போட்டான். ஆட்டம் வெகு வேகமாக தொடங்கியது. எப்பொழுதும் போலவே அவன் அசத்தலாக விளையாடினான். விளையாடும் ஆர்வத்தில் தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனிக்காமல் விட்டிருந்தான் ஜெகன். நேகந்த் இந்த முறை புதிய யுக்தி ஒன்றை கையில் எடுத்திருந்தான். ஜெகன் அதிகமாக கவனம் இல்லாமல் இருக்கும் பொழுது அவன் கையில் என்னென்ன சீட்டுகள் இருக்கிறது என்று பார்ப்பதுதான் அந்த புதிய யுக்தி. நேகந்த் தெட்டி ஜெகனுடைய சீட்டுகளை பார்த்து கொண்டிருந்த பொழுது சிபி அதை கவனித்து விட்டான். இதழ்களை அசைத்து வேண்டாம் என்று சொன்னான். அசைப்பிலேயே அவன் என்ன சொல்கிறான் என்று இவனுக்கு புரிந்தது. ஆனால் நேகந்த் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்தான். ஜெகன் நேகந்த் கவனித்ததை பார்த்து விட்டான். எதுக்கு சார் என்னோட கார்டை பாக்குறீங்க? கத்தினான் அவன். என்னோட கார்டெல்லாம் பார்த்து விளையாடாதீங்க சொல்லிவிட்டு ஆட்டத்தை தொடர்ந்தான். ஆனால் இது இத்துடன் நிற்காது என்று சிபிக்கு தெரியும். நான் எங்கடா உன்னோட கார்டை பார்த்தேன்? நான் ஒன்னும் பார்க்கல. நேகந்த் மறுபக்கத்தில் தனக்காக பேசிக் கொண்டிருந்தான். ஏய், என்னடா காதுல விலகாத மாதிரி உட்கார்ந்திருக்க? நான் எப்படி விளையாடுவேன்னு தெரியுமா? இது வரைக்கும் நான் ஆடின ஆட்டத்துல சீட் பண்ணதே கிடையாது. நான் என்னமோ உன்னோட கார்டை பாக்குறேன்னு சொல்றேன். நான் இப்ப நல்ல விதமா தான் விளையாண்டுகிட்டு இருக்கேன். ஜெகன் மேலும் பேசாததால் அந்த ஆட்டம் அப்படியே தொடர்ந்தது. நேகந்த் திரும்பவும் ஜெகனுடைய சீட்டுகளை எட்டி பார்த்து கொண்டிருந்தான். ஜெகனும் அதை கவனித்து விட்டான். சார், உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப நான் உன்னோட கார்டை பார்த்தா என்னடா? ஒன்னும் ஆகாது. ஓ, அப்படின்னா என்னோட கார்டை பாத்தீங்க, அதை நீங்களாவே ஒத்துக்கிறீங்க. ஆமாண்டா, நான் உன்னோட கார்டை பார்த்தேன். அதுக்கு இப்ப என்ன? நேகந்தும் ஜெகன் மீது இருந்த கோபத்தில் கத்தினான். சிபியும் இதை பார்த்து கோபமடைந்தான். என்ன சொன்ன? நீ கார்டை பாத்தியா? நேகந்த் இப்பொழுது லேசாக பயந்தான். ஆமா, அவனுடைய குரல் மிகவும் மெதுவாக ஒலித்தது. நீ எப்படி கார்டை பார்க்கலாம் என்று கத்திவிட்டு சீட்டுகள் பரப்பப்பட்டிருந்த மேஜையை எட்டி உதைத்தான். அவன் விட்ட உதையின் காரணமாக சீட்டுகள் நாலா பக்கமும் பறந்தது. மேஜையை பார்த்துவிட்டு நேகந்த் நிமிர்ந்த பொழுது அவன் முகத்தில் ஒரு குத்து விழுந்தது. இறுகி போயிருந்த முஷ்டியால் அவன் முகத்தில் குத்தியவன் சிபிதான். நேகந்தால் அந்த அடியை வாங்கி கொண்டு நிற்க முடியவில்லை. அவன் வாங்கிய அடியில் கிடைத்த அதிர்ச்சியிலிருந்து அவன் இன்னும் மீளவில்லை. இவன் எதுக்கு என்ன அட்டாக் பண்றான்? நிஜமாவே அவன் கோபமாயிட்டானா? நாம ஜெகனோட கார்டை பார்த்து விளையாண்டதுனால இவன் இவ்வளவு கோபமாகறானோ? நேகந்த் நிறுத்து என்று கத்தினான். ஆனால் பயத்தில் அவனுடைய குரல் உடைந்து கீச்சு கீச்சாக ஒலித்தது. ஜெகன், அவனை நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோ, இப்ப வந்துடுறேன். ஜெகன் காரணமே இல்லாமல் ஓடி வந்து நேகந்தை இறுக்கமாக பிடித்து கொண்டான். டேய், எதுக்குடா என்ன பிடிக்கிற? அவன் சொன்னா வந்து பிடிச்சிருவியா? ஜெகன் பேசவில்லை. ஆனால் கெட்டியாக பிடித்திருந்தான். நேகந்த் எவ்வளவோ போராடி பார்த்தான். அவனால் நகர முடியவில்லை. ஜெகன் இதுவரை சிபியை இவ்வளவு ஆக்ரோஷமாக பார்த்ததே இல்லை. இன்று இரவு ஏதோ ஒரு மோசமான சம்பவம் நடக்கப் போகிறது என்று மட்டும் ஜெகனுக்கு புரிந்தது. நேகந்த் மனதில் இருந்த அதே கேள்விதான் ஜெகனுடைய மனதிலும் இருந்தது. எதுக்காக சிபி நேகந்தை போட்டு அடிக்கிறான்? சிபி யோசித்துக் கொண்டிருக்கையில் திரும்பி வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய ஷால் இருந்தது. ஜெகன், அவனை சேரோட அழுத்தி பிடி, நான் அவனை இப்ப கட்டிடுறேன் சொல்லியபடியே ஷாலை சுருட்டி ஒரு கயிறை போல ஆக்கி கொண்டான். நேகந்த் குதித்தான். இங்கும் அங்கும் குதித்துக் கொண்டே இருந்ததால் ஜெகனுக்கு அவனை பிடிப்பதற்கு சிரமமாக இருந்தது. குதித்துக் கொண்டே இருந்த நேகந்துடைய முகத்தில் திரும்பவும் குத்தினான் சிபி. அவனுடைய தோள்களை பற்றி அப்படியே அழுத்தி இருக்கையில் அமர வைத்தான். ஜெகன் அவனை பிடித்தவாறே, சிபி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஐடியா தான் என்ன? உன்னோட கிழிஞ்சவாயை மூடிட்டு இவனை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஆக்ரோஷமாக பற்களை கடித்துக் கொண்டு பேசினான் சிபி. இருவரும் சேர்ந்து வேலை செய்தார்கள்.
நேகந்தை அசைய முடியாதபடி கட்டிவிட்டார்கள். நேகந்த் கத்தினான், என்ன கொல்ல போறீங்களா? என்ன காப்பாத்துங்க, ஐயோ என்ன காப்பாத்துங்க. அவனுடைய கத்தல்கள் எல்லாம் குழந்தைத்தனமாக இருந்தது. சிபி உடனடியாக அவனுடைய கத்துதலை நிறுத்துவதற்காக மேஜை மீது போடப்பட்டிருந்த பெரிய துணியை சரக்கென்று எடுத்து அவனுடைய வாயில் திணித்தான். ஏதோ ஒரு வேகத்தில் சிபி ஆழமாக அவனுடைய தொண்டையில் துணியை செருகிவிட்டான். நேகந்துடைய கண்கள் எல்லாம் வெளியே வருவதைப் போல சிவந்து பிதுங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய போராட்டம் எல்லாம் ஒரு வழியாக முடிவிற்கு வந்தது. ஜகனால் திரும்பவும் அந்த கேள்வியை பற்றி கேட்க முடியவில்லை. கேட்பதற்குண்டான தைரியமும் அவனிடத்தில் இல்லை. ஜகன், அவனோட பாக்கெட்ல இருக்கிற பணத்தை ஃபர்ஸ்ட் எடு, கராரான குரலில் சொன்னான். ஜகனும் அதே போல தேடி கண்டுபிடித்து அனைத்து பாக்கெட்டுகளிலிருந்தும் அவனிடத்தில் இருந்த மொத்த பணத்தையும் எடுத்து விட்டான். இவ்வளவுதான் மொத்தம் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கோ அதை எண்ணு. வேகமாக அவன் எண்ணி முடித்தான். ஒரு பெரிய தொகையை சொன்னான். ஜகனுடைய கண்களில் முதல் முறையாக ஒரு குற்ற உணர்வு தென்பட்டது. சிபி அதை பார்த்து ரசித்தான். ஜகன், உனக்கு பணம் வேணுமில்ல? நேகந்துகிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் அப்படியே உருவிக்கணுங்கிறது தானே உன்னோட ஆசை? சொல்லு ஜகன். பணம் வேணும் தான், ஆனா எதுக்காக அவனை டார்ச்சர் பண்ற? இப்படி சொல்லும் பொழுது ஜகனுடைய குரல் நடுங்கி கொண்டிருந்தது. டேய், உனக்கு தேவையானது பணம், அது கிடைச்சிருச்சல்ல. நான் அவனை டார்ச்சர் பண்ண உனக்கு என்ன? நான் இப்போ அவனை கொல்லவே போறேன். உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த நைட்டை நமக்கானதை மாத்திக்கலாம். நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைட்டு நம்மளோடதுதான் மச்சி. இவனை கொலை பண்ணிட்டா என்ன ஆகும்னு தானே யோசிக்கிற? பழைய நான் ஏத்துக்கிறேன். அமௌண்ட்டை நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. நான் சொல்றதுதான் ஃபைனல். நேகந்த் தான் கட்டி வைக்கப்பட்டிருந்த இருக்கையுடன் சேர்ந்து குதித்து கொண்டிருந்தான். எதுக்காக அவனை கொல்லணும்? பணத்தை எடுத்துட்டு அவனை அப்படியே அனுப்பிச்சிடலாம். ஜெகன் பயத்துடன் பேசுவது சிபிக்கு புரிந்தது. அவனை விட்டுறலாம்னு சொல்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு நல்லவனா? எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை உன்னால சம்பாதிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாதுல்ல. நான் அவனை கொலை பண்றேன், அமௌண்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம். ஜெகனுடைய ஒப்புதலுக்கு காத்திராமல் நேகத்தை நெருங்கினான் சிபி. இடைவிடாமல் குதித்து கொண்டே இருந்ததால் இருக்கையுடன் அவன் அப்படியே தரையில் விழுந்தான். ஜெகன், இவனை வந்து தூக்கிவிடு. ஜெகன் ஓடி வந்து நேகந்துடைய இருக்கைக்கு பின்புறமாக நின்று கொண்டான். அப்படியே அந்த இருக்கையை தூக்கி நிறுத்தினான். ஏற்கனவே ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று அவனுக்கு தோன்றியதால் இப்பொழுது அவனுடைய மனநிலை சீரான நிலையில் இல்லை. நேரப்புடி, என்ன யோசனை? இருக்கையில் நேகந்தை சரியாக அமர வைத்தான் ஜெகன். நேகந்துடைய கண்களும் ஜெகனுடைய கண்களும் சந்தித்து கொண்டன. இல்ல, என்னால முடியாது, எனக்கு ரொம்பவுமே குற்ற உணர்வா இருக்கு. சிபி அவனை முறைத்தான். என்னால பண்ண முடியாது, அவனை அசைய முடியாத மாதிரி புடிச்சுக்கோ. இப்ப நான் அவனோட மண்டைய 2 பொளக்க போறேன். பயத்தில் ஜெகன் நேகந்தை இறுக்கமாக பிடித்து கொண்டான். சிபி தன்னுடைய முஷ்டியை மடக்கி இறுக்கினான். பற்களை கடித்துக்கொண்டு பெருமூச்சு விட்டான். கைகளை ஓங்கி முழு வேகத்தில் ஜெகனை குத்தினான். ஒரே அடியில் ஜெகன் பறந்து விழுந்தான். காற்றில் அவன் வளைந்து சுவரில் போய் மோதி விழுந்திருந்ததால் சேதாரம் மிகவும் பலமாக இருந்தது. நேகந்தால் என்ன நடந்தது என்று புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன் என்பதைப் போல சிபியை பார்த்தான். சிபி மிகவும் ஆக்ரோஷமாக நின்று கொண்டிருந்தான். ஜெகனை முழு வேகத்தில் நெருங்கினான். ஜெகனுடைய முகத்தில் தொடர்ந்து பலமான முஷ்டியால் குத்திக்கொண்டே இருந்தான். வயிற்றில் ஓங்கி ஓங்கி மிதித்தான். வலது கை சோர்வுற்ற போது இடது கையில் குத்தினான். ஆவென்று கத்தியபடியே தன்னுடைய ஆக்ரோஷத்தை எல்லாம் தீர்த்து கொள்ளும் விதமாக அவன் தாக்கிக் கொண்டிருந்தான். சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு நேகந்தின் முன்பு வந்து நின்றான். ஜெகன் இப்பொழுது நேகந்துடைய கண்களின் முன்பு இருந்தான், ரத்த வெள்ளத்தில். ஆனால் சிபி மட்டும் அவனை தாக்குவதை நிறுத்தவே இல்லை. நேகந்துடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. இவ்வளவு ஒரு கோரமான சம்பவத்தை அவன் பார்த்ததே கிடையாது. அவனை கொன்றுவிட்டு அடுத்ததாக நம்மைத்தான் கொல்லப் போகிறான் என்பது நேகந்திற்கு தெளிவாக தெரிந்தது. எல்லாமே பணத்துக்காகவா? நான் எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். அவன் அசைந்து அசைந்து பார்த்தான். ஏற்கனவே குதித்து தரையில் விழுந்து திரும்பவும் எழுந்திருந்ததால் கழுத்தில் இருந்த ஷால் பயங்கரமாக இறுகி போயிருந்தது. சிபியுடைய சித்திரவாதிகளை பார்க்க முடியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான் நேகந்த். இறப்பு எனும் பெரிய கோட்டை நோக்கி மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தான் ஜெகன். அப்பொழுது அவனுக்கு சொப்னாவுடைய நினைவு வந்தது. முடிந்த அளவு வேகமாகவும் சத்தமாகவும் கத்தினான் ஜெகன். சொப்னா, சொப்னா, சொப்னா. ஆனால் சொப்னா வெளியே வரவில்லை. ஏன் வெளியே வர மறுக்கிறாள் என்று ஜெகனுக்கு புரியவில்லை. நேகந்திற்கும் அதே சந்தேகம்தான். ஏன் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது? சொப்னா இன்னும் வெளியில் வராமல் இருக்கிறாள். சொப்னா, சொப்னா. கண்களை மூடினாலும் ஜெகனுடைய ஹீனமான குரல் நேகந்துடைய காதுகளில் இறங்கி துன்புறுத்தியது. கடைசியாக அவர்கள் விளையாடிய ஆட்டத்திற்கு முன்பு சிவி எழுந்து கழிப்பறைக்கு சென்றான். மற்றவருடைய பார்வைக்குத்தான் கழிப்பறைக்கு செல்கிறேன் என்று சொன்னானே தவிர அவன் நேரடியாக சமையல் அறைக்கு சென்றான். சொப்னாவுடன் பேசத் தொடங்கினான். அவன் தனியாக வந்திருப்பதால் சொப்னா மிகவும் பயந்து போனாள். சொப்னா பேசுவதற்கு முன்பே இவன் பேசினான். சொப்னா, உன்னோட புருஷனோட வேலைத்தனமெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட இருந்து அவன் லட்சக்கணக்கில் பணம் முடிச்சிருக்கான். இதுக்கு மேலேயும் நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் இன்னைக்கு ஒரு முடிவோட வந்திருக்கேன். அவன் என்கிட்ட இருந்து அடிச்ச பணத்தை எல்லாம் செலவு பண்ணலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணு. நேகந்த் பெரியதாக பேசினான். என்ன ஹெல்ப் பண்ணணும்? என்னோட பணத்தை என்கிட்டயே திருப்பி எடுத்துக்கொடு. என்ன சொல்ற நீ? எனக்கு புரியலையே. தெளிவா தானே சொல்றேன்.
எப்படி புரியாம போகும்? நீ போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடு. அவன் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு தானே தெரியும். என்ன, பணத்தை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட என் கையால தரணுமா? என்ன விளையாடுறியா? அவள் அப்படி கேட்பாள் என்று அவன் நினைக்கவே இல்லை. அடுத்ததாக என்ன பேச வேண்டும் என்று தீர்மானிக்க முடியாமல் தவித்தான் சிபி. அவள் சிபியை பார்த்து சத்தமில்லாமல் மெதுவாக சிரித்தாள். நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட இருந்து பணத்தை ஜெகன் அடிச்சிட்டானா? என்ன ஒரு பெரிய காமெடி. நீ எல்லா பணத்தையும் சூதாடி அவங்க கூட தோத்து போயிட்ட, அதுவும் பல தடவை. விரல்களை அசைத்து அசைத்து சொப்னா பேசினாள். பண்ணத்தை பல்ல நீ பண்ணிட்டு பழைய ஜெகன் மேல போடலான்னு பாக்குறியா? அவன் என்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிட்டான், அது உனக்கு நல்லாவே தெரியும். நான் நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. இதுக்கப்புறம் நான் உன்னோட வீட்டுக்கே வரமாட்டேன். சொப்னா, உண்மையாதான் சொல்றேன். இனிமேல் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். பணத்தை மட்டும் எடுத்துக்கொடு. சொப்னாவுடைய இதழ்களில் எப்பொழுதும் ஒரு சிரிப்பு ஒட்டி இருந்தது. ஏய், உனக்கு தைரியம் இருந்ததுன்னா நீயே போய் என் புருஷன்கிட்ட ஒரு ஆளா கேளு. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? சிபி இதை கேட்டதும் மிகவும் ஆத்திரமடைந்தான். மூச்சு விடாமல் மெல்லமாக நகர்ந்தான். எதிர்பார்க்காத விதமாக சொப்னாவை அழுத்தமாக இருக்கினான். அவனுடைய இறுக்கமான வலது கை அவளுடைய தேகத்தை சுற்றி வளைத்திருந்தது. இடது கையால் காற்று புக முடியாதபடி அவள் வாயை அடைத்து விட்டான். அவன் சுற்றி வளைத்ததில் கைகளும் சிறைப்பட்டிருந்தது. அவளால் கால்களையும் அசைக்க முடியவில்லை. தன்னுடைய பெரிய பாதத்தை பயன்படுத்தி சொப்னாவுடைய 2 கால்களையும் அவன் மிதித்திருந்தான். இறப்பு நெருங்கிவிட்டதை உணர்ந்தாள் சொப்னா. நீயும் உன்னோட புருஷனும் காசுக்காக எவ்வளவு பேராசப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கத்த முடியாததால் சொப்னா முனகினாள். நான் சொல்றத கேளு. காசுக்காக பேராசப்படுற நீங்க 2 பேரும் எனக்கு கண்டிப்பா பணத்தை திருப்பி தரப்போறதே இல்ல. அதனாலதான் வரும்போதே உங்களை கொல்லலாம்னு கிளம்பி வந்தேன். முதல்ல உன்னை கொல்றேன், அதுக்கப்புறம் உன்னோட புருஷன். வாயை பொத்தியிருந்த கரத்தால் இறுக்கமாக தாடையை பற்றி எதிர் திசையில் வேகமாக திருப்பினான். சொப்னாவுடைய கழுத்து உடைந்தது. சத்தமில்லாமல் சில நொடிகளுக்குள்ளாகவே இறந்து போனாள் அவள். கீழே விழப்போனவளை அப்படியே பிடித்தான். அவளை அப்படியே தூக்கி சமையலறையின் தளத்தில் படுக்க வைத்தான். அவள் ஒரு கழித்து படுத்திருப்பதைப் போல ஏற்பாடு செய்துவிட்டு எழுந்து நின்று அவளை பார்த்தான். அவளை பார்க்கும் பொழுது சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. சமையலறையின் பேசினில் கைகளை கழுவினான். சத்தமில்லாமல் டீஷர்ட்டில் கைகளை துடைத்தபடியே விளையாட வந்தான். இப்பொழுது ஜெகனை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான். ஜெகன் சுத்தமாக அசைய முடியாமல் ஆனான். உச்சி வெயிலில் காய்ந்து நீரில்லாமல் தொங்கி போய் நிற்கும் சிறிய செடியைப் போல ஆகியிருந்தான் அவன். சிபி அவனை தூக்கி இருக்கையில் அமர வைத்தான். அவனும் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டான். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு உன்னால ஒரு முடிவுக்கு வர முடியல? என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் இங்க சீட்டாடுறதுக்காக பல வருஷமா வரேன். இவங்கிட்ட நான் நிறைய பணத்தை ஆட்டத்துல கொடுத்திருக்கேன். இவன் ஒரு சிறந்த பிளேயர்னு நான் நம்பினதுனால இவனுக்கு உண்மையா இருந்தேன். ஆட்டத்துல தோத்து போயிட்டா பணத்தை கொடுப்பேன், ஜெயிச்சுட்டா பணத்தை எடுத்துக்குவேன். ஆனா இந்த நாதாரி எல்லா கேம்ல எல்லாம் ஜெயிக்க மாட்டான். அதுதான் இவனோட ஸ்ட்ராட்டஜியே. உனக்கு இவனை பார்த்த இனிமே சாதாரண கோபம் வந்ததே ஏன்னு தெரியுமா? இவனோட முகரக்கட்டையினால கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற மோசமான எண்ணம் தான் காரணம். வக்கரமான எண்ணம் முடிச்சவன். பணம் பணம் பணம். பணத்தை எடுத்து வாயில சொருகுனா கூட அதை அப்படியே முழுங்கிருவான். நேகந்த் விழி விரிய அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான். இன்னைக்கு நடந்த கேமை பத்தி எல்லாம் நீ யோசிச்சு பாரு. முதல்ல நான் ஜெயிச்சேன், அடுத்துதான் நீ ஜெயிச்ச. 3வது கேம்ல இவன் ஜெயிச்சான். ஆனா 3வது ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் அதிகமா பணத்தை பிளேஸ் பண்ணுங்கன்னு சொன்னானா இல்லையா? அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா 3வது ஆட்டத்துல இந்த நாதாரி ஏற்கனவே ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் ஏன் தெரியுமா கேமுக்கு நடுவுலயே தடுத்து நிறுத்தினேன்? இதுக்கப்புறம் விளையாடுற எல்லா விளையாட்டுலயும் இவன் தான் ஜெயிப்பான். பேருக்கு வேணா ஒன்னு தோத்து போற மாதிரி நடிப்பான். எல்லா கேமையும் முடிச்சுட்டு பார்க்கும்போது இவன் தான் அதிகமா ஜெயிச்சிருப்பான். சொல்லிவிட்டு ஜெகனை திரும்பவும் குத்தினான். ரத்தம் வடிந்த கையை உதறினான். அவன் எப்படி ஜெயிக்கிறான்னு தெரியுமா? இந்த சின்ன வீடு முழுவதும் மல்டிபிள் கேமரா செட்டப் இருக்கு. ஒவ்வொரு கேமராவும் HD. யார் யார் என்னென்ன கார்டு வச்சிருக்காங்க, எந்த கார்டை ரிலீஸ் பண்றாங்கன்னு இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கேமரா செட்டப்பை எல்லாம் ஒரு மொபைல் மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். இதோட சேர்த்து டூப்ளிகேட் கார்ட்ஸை இவன் பனியனுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பான். அதை எடுத்தான்னா உடனடியா ஜெயிச்சிருவான். எப்ப அதை சரியா எடுக்கணும், எப்படி எல்லாரையும் ஏமாத்தணும்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட பணத்தை என்கிட்ட கொடுத்துருன்னு நான் எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தேன். ஆனா இவன் என்னென்ன பெருமை பேசுனான்னு தெரியுமா? இவன் சூதாடி ஜெயிச்ச பணமாமா, அதனால அவனுக்கு தான் சொந்தமாமா. சீட்டாடுறதே ஒரு சூதாட்டம் தான். ஆனா இவன் அதுக்கு மேலையும் போயிட்டான். இவனை எப்படி சும்மா விட முடியும்? அதனாலதான் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். சொப்னா, சொப்னா, தேய்ந்து போன குரலில் கத்தி கொண்டிருந்தான் ஜெகன். அவளை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன். நீ கூப்பிடுறதுனால அவ ஒன்னும் வரமாட்டா. ஜெகன் தன்னுடைய சக்தியை எல்லாம் திரட்டி கொண்டு சிபியை கொல்வதற்காக அவன் மீது பாய்ந்தான். சிபி சற்றும் யோசிக்காமல் அவனுடைய தொண்டையில் குத்தினான். பொட்டக்கென்று ஒரு சத்தம் கேட்டது. சிபி மேல் அப்படியே விழுந்தான் ஜெகன்.
ஜகன் இறந்து போனான். அழுக்கான துணிகளை கலற்றி வீசுவதை போல ஜகனை தூக்கி எறிந்தான் சிபி. நேகத்திற்கு அதை பார்த்து இதயமே உடைந்து விட்டது. பயத்தில் அவனுடைய கண்கள் இரண்டும் மேல் நோக்கி சென்றது. பற்களை கடித்துக் கொண்டு பயத்தில் அனத்தினான். சிபி அவனுடைய கன்னத்தில் அறைந்தான். இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி கேட்டேன்னா உன்னை அப்படியே நான் விட்டுருவேன். சிபி நேகந்துடைய வாயிலிருந்த துணியை உருகினான். என்ன நீ கொன்றாத? நேகந்த் உயிர் பயத்துடன் சொன்னான். இல்ல, உன்னை கொல்ல மாட்டேன். ஆனா நீ நான் சொல்ற மாதிரி கேட்கணும். என்னோட சைட்ல நிக்கணும். உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். என்ன ஒன்னும் பண்ணிராத. சிபி நேகந்துடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டான். உன்னோட பிளான் தான் என்ன? நான் வந்திருக்கும் போது எதுக்காக அவங்க 2 பேரையும் கொலை பண்ணணுங்கிற திட்டம் ஏற்கனவே இருந்தது. தேவையில்லாம நீ தான் சீட்டாடுற வெறியில வந்து மாட்டிக்கிட்ட. நான் உங்ககிட்ட சாதாரணமா தான் சொன்னேன், ஃப்ரெண்டு வீட்டுக்கு சீட்டாட போறேன்னு. ஆனா நீ அதையவே புடிச்சுக்கிட்ட. இன்னைக்கு நான் கொலை பண்ணணும்னு நினைச்சேன், அதை பண்ணிட்டேன். நீ வந்திருந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இதை நான் பண்ணியிருப்பேன். உன்னோட திட்டம் தான் என்ன? இவங்களை அப்படியே விட்டுட்டு போயிடலாம். என்ன சொல்ற? இவங்களையும் இந்த இடத்தையும் அப்படியே விட்டுட்டு போயிடலாம். எப்பவுமே உன்னோட வீடு பூட்டி தான் இருக்கும். யாரு வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. சில நாள் வேணா கழிச்சு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்குள்ள வேற யாராவது வந்து இந்த சுச்சுவேஷன்ல மாட்டிக்குவான். நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்ல. சிபி இப்படி பேசியபடியே நேகந்துடைய தோளில் கை வைத்து நகர்த்தினான். இருவரும் சமையல் அறைக்கு போனார்கள். நேகந்த் சொப்னாவை பார்த்தான். அவள் தரையில் ஒரு கழித்து படுத்திருந்தாள். அவளுடைய முகத்தை பார்ப்பதற்குண்டான சக்தி நேகந்திடத்தில் இல்லை. நீ நான் சொன்ன விஷயத்த சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயத்தையே நீ மறந்துட்ட. கேமரா. இந்த வீட்டுல நிறைய கேமரா இருக்குன்னு சொன்னேன்ல, அதையெல்லாம் ஆப்ரேட் பண்றது சொப்னா தான். அவளோட ஸ்மார்ட் போன்ல எல்லா ஃபுட்டேஜும் அப்படியே இருக்கும். அதை நாம டெலீட் பண்ணணும். சொப்னாவுடைய கைபேசியை தேடி எடுத்து கேமராக்களில் பதிவாகி இருந்த மொத்த காணொளியையும் நீக்கினான். நேகந்தால் சொப்னாவை பார்க்க முடியவில்லை. அந்த அறையை விட்டு வெளியே ஓடி வந்தான். அடுத்ததாக ஜகன் வந்தான். சீட்டு ஆட வேண்டும் என்ற வெறியினாலும் சொப்னாவின் மீது இருந்த கவனத்தாலும் நேகந்த் சிபியை சரியாக கவனிக்காமல் விட்டிருந்தான். அவனுடைய செய்கையை வைத்து அவனுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் போனான். அது இப்பொழுது இவ்வளவு பெரிய மோசமான சம்பவத்தில் நேகந்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. வாடா, கிளம்பலாம். நான் உன்னை டிராப் பண்றேன். ஒரு பிரச்சனையும் வராது, என்ன நம்பு. நேகந்த் மன வருத்தத்துடன் சிபியை பார்த்தான். இவங்க 2 பேத்துக்காக ஓவரா ஃபீல் பண்ணாத. எத்தனை பேர் இவங்களால இறந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? அதனால இவங்கள பத்தி எல்லாம் கவலைப்படாத. வாடா, இனிமேல் சீட்டாட மாட்டேன்னு நம்புறேன். ஆம் என்பதைப் போல தலையை அசைத்தான் நேகந்த். இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள்.